இந்த சபையை குறித்து பேசலாம் பார்த்தா பேசுறது. ஆமென். இந்த சபைகளை குறித்து நாங்க பார்க்கும்போது கொஞ்சம் நேரம் அதிகமாகிறது ஒரு வழி இல்லை. இது அவ்வளவு இம்பார்ட்டன்டான காரியம். ஏன்னா நமக்கு சரித்திரம் தெரியும். இந்த தியத்ரா சபை, எபேசு சபை, சீவர்னா சபை, பெர்கமோ சபை, தியத்ரா, பிறகு லவோதிக்கியா, பெரதெல்பியா, சர்த 7 சபைகள் வந்து பாத்தீங்கன்னா எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தது. நாங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில சபைக்குவார். அல்லேலூயா. அவங்க எப்படிப்பட்ட உயிர் போற நேரத்திலேயும் கத்தருக்காக நின்றாங்க. நாம எல்லா சௌரியத்தோட இருந்து நாங்க எப்படி நாங்க சபைக்காக நிக்கிறோம் என்பதை நாங்க ஆராயும்படியா ஆகவே சரித்திரத்திலிருந்து பார்க்க வேண்டி இருக்குது. கத்தர் 4 வசனத்துல சில காரியங்களை சொல்லி போயிட்டு போற 4 வசனத்துல 1000 காரியங்களை கத்தர் வச்சிருப்பார். ஆகவே நாங்க நேரம் எடுத்த 6000 இல்ல நாங்க தெளிவா இருக்கும்படியாக. ஏன்னா இந்த பொல்லாத உலகத்துல வந்து இருக்கிறோம். ஆகவே இந்த பொல்லாத உலகத்துல நாங்க தப்பும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டி கொண்டிருக்கிறோம். நாங்கள் அந்த கிருபையை போக்கடிக்காதபடிக்கு நாங்கள் ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது அவசியமா இருக்குது. கடந்த வாரத்தில் தேவன் தியேத்ரா சபைக்கு தன்னை எப்படி வெளிப்படுத்தினார் என்பதை பார்த்தோம். அதுலயா அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் என்று சொல்லுகிறார். வெளிப்படுத்தல் 2:18 ஸ்டார்டிங்கே அதான் தியேத்ரா சபைக்கு ஒரு பயங்கரமான ஒரு அறிமுகம். அல்லேலூயா. மற்ற இடங்கள் அன்புள்ளவராக, கிருபை பாராட்டுவராக, தாங்கிறவராக எல்லாம் நாங்க பார்த்தோம். ஆனா இந்த தியேத்ரா சபைக்கு வரும்போது அவர் கோபம் உள்ளவரா. நிறைய பேர் நாங்க நினைக்கிறோம் சபையில் நாங்க என்ன செய்யப்பட்டாலும் கர்த்தர் மன்னிப்பார், இரக்கம் உள்ளவர், மிகுந்த இரக்கம் உள்ளவர், கிருபை உள்ளவர், ஒன்றே கண்டுக்க மாட்டாருன்னு நினைக்கிறோம். அதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே 2000 வருஷத்துக்கு முன்பாகவே கிபி 92 96 எழுதி வச்சிருக்கிறார். எப்படி அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும் வெண்கல பாதமுள்ள தேவகுமாரன் சொல்லுகிறதாவது. இதான் அறிமுகம் தியேத்ரா சபைக்கு. இயேசு தன்னை யார் என்று அடையாளம் காட்டிக் கொள்கிறார். தியேத்ரா சபைக்கு எப்படி பாராட்டுகிறார். தங்கள் தேவைகளை பூர்த்தி செய்யும் விதமாக உங்களை புகழுகிறவர் உங்களுக்கு உண்மையான நண்பர்களா இருக்க முடியாது. நாங்க அதைத்தான் நாங்க விரும்புறோம். எங்களை யாராவது புகழுகிறாங்களா, அதை செய்யறாங்களா, இதை செய்யறாங்களான்ட்டு நாங்க எதிர்பார்க்கிறோம். ஆனா உண்மையான நண்பர்கள் வந்து யாரும் உங்களை சும்மா புகழ மாட்டாங்க. உண்மையான நண்பன் உங்களுடைய பிழைகளை கண்டித்து உணர்த்துவான். உங்களை உற்சாகப்படுத்த வேண்டிய இடங்கள்ல உற்சாகப்படுத்துவான். இயேசு உங்களுக்கு தன்னை சிநேகிதன் என்று சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. சிநேகிதன் தன் சிநேகிதனுக்கு எதையும் ஒழித்து வைக்க மாட்டான். இயேசு நம்மை சிநேகிதனாக எங்களை அவர் ஏற்றுக்கொண்டதால் எல்லா அவசியத்தையும் எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. யாருக்கு ரகசியத்தை சொல்லிக் கொடுப்பார்? அவர் உங்களை சிநேகிதனா ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு ரகசியத்தை சொல்றாருண்டா. நீங்க அவருக்கு சிநேகிதனா இருந்தா தான் உங்களுக்கு ரகசியத்தை சொல்லுவார். அல்லேலூயா. இல்லாட்டிக்கு இந்த உலகத்துல என்னென்ன இச்சல் இருக்கோ, என்னென்ன விருப்பம் இருக்கோ அதை வந்து வசனத்தோடு சேர்த்து செய்ய பார்ப்பாங்க. இயேசு பாவிகளுக்கு சிநேகிதன் அல்ல. நிறைய பேர் இயேசு பாவிகளுக்கு சிநேகிதன் லூசனமா சொல்லி கொண்டிருக்காங்க. பாடலும் எழுதி வச்சிருக்கிறாங்க. இயேசு ஒரு விபச்சார ஸ்திரியோட கதைச்சா சீமோன் வீட்டுல நினைக்கிறான். அதை பார்த்து அந்த பரிசேயர் பாவியான ஸ்திரியோடையே இவர் பேசுறாரே, இவர் உண்மையிலே தீர்க்கதரிசியா, பாவிகளுக்கு சிநேகிதன் என்று சொல்லிட்டான். யார் சொன்னது? எரிச்சலோடு சொன்னான். அல்லேலூயா. ஒரு விபச்சாரியோட கதைக்கலாமான்னு சொன்னான். ஆமென். அத நான் கேட்டேன். அவர் பாவிகளுக்கு சிநேகிதன் இருப்பான். அவர் பாவிகளுக்கு நியாயாதிபதி என்றுதான் வேதம் சொல்லுது. அல்லேலூயா. பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணன் அதை குறித்து வேதம் சொல்றது. பாவிகளுக்கு தண்டனை அளிக்கிறவர் தான் வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆகவே பாவத்திலிருந்து மனம் திரும்பி பரிசுத்த வாழ்க்கையை வாழ விரும்புறவர்களுக்கு இயேசு சிநேகிதனா இருக்கிறார். பாவிகளுக்கு பாவத்தை விட்டு மனம் திரும்ப மனம் இல்லாதவர்களுக்கும் இயேசு நியாயாதிபதியாக பயங்கரமானவரால் வெளிப்படுகிறார். இந்த தியேத்ரா சபை என்பது ஒரு பின்மாற்றம் அடைந்த சபை. இந்த காலகட்டத்தில் கூட நிறைய இடங்களில் தியேத்ராவை போலவே பின்மாற்றம் அடைந்த சபைகளை நாங்க பார்க்கலாம். அவர்கள் ஒருவேளை நற்கிரையையும் செய்கிறது போல தெரியும், பார்வைக்கு நல்லா இருக்கிறது போல தெரியும், ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யலாம். அல்லேலூயா. ஏழை எளியோருக்கு உதவி செய்யாத ஒரு சமயத்தை சொல்லுங்க.
ஹல்லேலூயா. ஏழை எளியோருக்கு உதவி செய்யாத ஒரு சமயத்தை உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. எல்லா சமயங்களும் செய்யறாங்க. எல்லா இனத்தவரும் தங்கள் இனத்தவருக்கு உதவி செய்யறாங்க. துருக்கி எடுத்தாங்கன்னா துருக்கி உள்ள ஏழைகளுக்கு உதவி செய்யறாங்க. தமிழர்கள் எடுத்தீங்கன்னா தமிழ் உள்ள உதவிகளுக்கு செய்யறாங்க. அதனால கிறிஸ்தவத்துக்கு நீ உதவி செய்யற உங்களுக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? அல்லேலூயா. என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம் சொல்லும்? நாங்க செய்தா அது இயேசுவின் நாமத்தினால அன்பினால் செய்யவர். அல்லேலூயா. நிறைய பேர் சபையில இருந்து கொண்டு அன்பினால ஊழியம் செய்கிறது கிடையாது, அன்பினால கொடுக்கிறது கிடையாது. என்னுடைய பேர் பிரஸ்தாபப்படணும் என்று சொல்லி அங்க செய்வாங்க. அதனாலதான் அந்த பேஸ்புக்ல கொடுக்கிற மாதிரி வீடியோக்கள் எல்லாம் நிறைய வந்து கொண்டு இருக்கு. ஆமென். கொடுக்கிறவன் உண்மையிலே கர்த்தருக்கு கொடுக்கிறவன் போய் 2 போட்டோ தான் எடுக்க மாட்டான். என்ன வலது கை செய்யறது இடது கைக்கு தெரியக்கூடாது. ஆக உங்களுக்கு ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யற மாதிரி தெரியலாம். பெரிய பெரிய கட்டடங்களை கட்டி வைத்திருக்கலாம். உங்களுக்குள்ளே அவருடைய ஆவிக்குரிய நிலைமை என்பது கர்த்தரை விட்டு வெகு தூரம் போனதா இருக்கு. அதாவது தியேட்டரால நடந்தது. அவர்கள் உலகத்தோடு ஒத்து போகத்தக்கதாக இருக்கும். இப்படிப்பட்ட சபைகளுக்கு முன்னோடியாக இருந்த சபை தியேத்ரா சபை. இந்த தியேத்ரா சபைக்கு தான் ஒரு பெரிய கடிதத்தை எழுதினார். 7 சபைக்கும் கடிதம் எழுதினார். அதுல அதிக வசனம் உள்ள சபை எதென்று சொன்னா தியேத்ரா சபை. சரியா? இந்த தியேத்ரா சபைக்கு ஒரு பெரிய கடிதம் எழுதினார். இந்த கடிதத்தில் அதிகமாக எழுதப்பட்ட வார்த்தைகள் அவர்களை கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு எழுதின வார்த்தைகளா இருக்கு. அல்லேலூயா. அதனுடைய நிலை என்பது ரொம்ப பின்மாற்றம், கர்த்தரை விட்டு தூரம் போன நிலைமை. வெளிப்பார்வைக்கு நல்ல வளர்ச்சி உள்ளதை போல நல்ல வசதி ஐஸ்வர்யம் ஆடம்பரம் என்று வளர்ச்சி காணப்பட்டாலும் ஆவிக்குரிய நிலையில் பின்மாற்றமா இருந்தாங்க. நிறைய கண்டனங்கள் கடிந்து கொண்டாலும் துவக்க காலத்தில் தேவனத்தில் பாராட்டிய நல்ல பண்புகளை கர்த்தர் பாராட்டி பேசுகிறார். அன்பை குறித்து பேசுகிறார், ஊழியத்தை குறித்து பேசுகிறார், பொறுமையை குறித்து பேசுகிறார், கிரியைகளை குறித்து பாராட்டி பேசுகிறார். அல்லேலூயா. இவனாம் இந்த சபையில இருந்தாலும் அவர் எப்படி வெளிப்பட்டார்? அக்கினி ஜுவாலை போன்ற கண்கள். அக்கினி என்றா கொழுந்து விட்டு எரியிற கோபத்தோடு தியேத்ரா சபைக்கு வெளிப்படுகிறார். இங்க என்ன இருந்தது? அன்பு இருந்தது, பொறுமை இருந்தது, ஊழியம் இருந்தது, கிரியைகள் எல்லாம் பாராட்டின போதிலும் அது ஒரு வீதம், ஒரு கொஞ்சம் சிலர் இதை செய்தாங்க. மிச்சம் எல்லாம் என்ன செய்துச்சு? உலகத்தின் காரியங்களை கொண்டு வந்தது. ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் நிறைய காரியம். அல்லேலூயா. அப்ப அந்த காலத்துல ஒரே ஒரு சபை தான் தியேத்ரா பட்டணத்துல. இப்ப வந்து பாத்தீங்கன்னா பாரிஸ்ல 80 சபை இருக்குன்னு சொல்லுது. அல்லேலூயா. ஆகவே ஞானஸ்தானம் அடுத்த சபையில தான் இருக்கணும். நீ உன்னுடைய நித்திய ஜீவனை இழந்து போவார். எப்பவும் சொல்றேன், மாறன சபை கர்த்தருடைய வேதத்துக்கு புறம்பா நடந்தா இந்த சபையை விட்டு ஓடி போயிட்டு. ஏன்னா உன்னை இந்த சபையும் ரசிக்கல, நாங்களும் ரசிக்கல. கர்த்தரா இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை கொடுத்து ரசித்தார். ஏன்னா சபைக்கு ஜனங்களை கொண்டு வர்றது யாரு? நாங்க ஊழியம் செய்தாலும் ஆவியானவர் தான் கொண்டு வர்றாரு. அப்படிதான் வசனம் சொல்லுது. இப்ப நீ ஆவியானவரால் கொண்டு வரப்பட்டிருந்தியா இருந்தா உன்னை இந்த சபை வந்து சரியா நடத்தி உன்னுடைய பாவத்தை விட்டு வெளியில வராம நீ சபையை விட்டு ஓடினா நீ யாருக்கு விரோதமா ஓடுற? ஆவியானவருக்கு விரோதமா ஓடுற. ஆவியான ஒரு இடத்துல சபை இது கர்த்தர் உன்னை கொண்டு யாரு நல்ல சமாதியும் சத்திரத்துல கொடுத்து என்ன செய்தான்? கவனி. இப்ப சபை கவனிச்சு கொண்டிருக்குது, உன்னுடைய பாவத்தை சுட்டி காட்டி கொண்டிருக்குது, உன்னுடைய அசுத்தங்களை விட்டு விடன்னு சொல்லுது. நீ சூடு தாங்க முடியாம பொய்யனாய் வெளியில ஓடினா யார் உன்னை கொண்டு போறது? சாத்தான். அல்லேலூயா. ஆவியானவர் கொண்டு வந்தா வெளியில கொண்டு போறது சாத்தான். நீ போய் பிஷப் ஊழியம் செய்தாலும் பரலோகராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. அல்லேலூயா. அதனால மத்தியில சொல்றார் இயேசு கிறிஸ்து, நாங்க பிசாசத்துலத்தினா குணமாக்கினா அது குணமாக்கப்பட்டதோ தெரியாது சொல்றாங்க இவங்க. அல்லேலூயா. கர்த்தர் சொல்ற, நீ யாரு? ஐயோ உம்முடைய நாமத்தான் செய்தான். நீ யாரு?
எனக்கு தெரியாது. ஆமென். அதனாலதான் உன் பலனை இழந்து போகாமல் 2 ஜோவான்ல சொல்லப்பட்டு உன் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையா இருந்து ஊழியம் செய். அல்லேலூயா. சபையின் வாழ்க்கை, இந்த சபையில தான் உன்னுடைய நித்திய ஜீவன் இருக்குது. இந்த சபையில தான் உன்னுடைய ஆசீர்வாதம் இருக்குது. இந்த சபையில தான் உலகத்தின் முடிவே இருக்குது. அல்லேலூயா. ஆகவே நீ சபையில சரியா நடக்கலையேண்டா உன் வாழ்க்கை கோளாறா இருக்கு. நிறைய பேருக்கு குடும்பத்துல பிரச்சனை, புருஷனோட பிரச்சனை, பஞ்சாயத்தோட பிரச்சனை. ஏன் தெரியுமா? நீ சபையில உண்மையா இல்ல, சபையில சரியா இல்ல, சபையில எச்சரிக்கிற வார்த்தைக்கு நீ கீழ்ப்படுகிறது இல்ல. அதனால வீட்டுல இப்போ ரசனி நடந்துதான் இருக்கும். அந்த சபையில வச்சுதான் உங்களுடைய எல்லா தீர்மானம். அல்லேலூயா. ஆகவே பாத்தீங்கன்னா இயேசு நல்லதையும் பாராட்டுவார், பிள்ளையையும் கண்டிச்சு கொள்வார். அவன் ராஜாவா இருந்தா கூட பயப்படதே கிடையாது. ஏறதுக்கு சொன்னா அந்த நறுக்கி போய் சொல்லி எனக்கு இந்த வேலை வரையல. அல்லேலூயா. என்ன பார்க்க வேணும் அவன் விரும்புறான். நான் உன்னை தேடியெல்லாம் வர முடியாது. நீ ராஜாவா இருந்தா நான் வர முடியுமா? அவர் எளியவன், ரொம்ப பரிதாபத்துல இருக்கிறவங்க போய் சந்திச்சா. ஆனா ஏரோது ராஜா கூப்பிடுறான், போயா நல்லா வர முடியாது. அல்லேலூயா. பதில் என்ன தெரியுமா? சொல்லுவாங்க, அந்த நரிட்ட போய் சொல்லு. அல்லேலூயா. நரிட்ட போய் சொல்லு, வர முடியாது. ஆனா அவன் பார்த்தான், இயேசு மரண வேலையில அவன் தான் நாங்க சிகப்பு அண்ணி அங்கி கொடுத்து யூத ராஜான்னு நக்கல் பண்ணி அனுப்பினான். அல்லேலூயா. ஒரு நாள் அவன் பலிபீடத்துல இருந்து பிரசங்கம் பண்ணாப்பா, ஜனங்கள் எல்லாம் விசில் அடிச்சாங்க. சபையில விசில் அடிக்கிறான் தாங்க. எனக்கு விருப்பம் அந்த ஏரோது மாதிரி சாகவன், இந்த சபையை கெடுக்கிறவன். அல்லேலூயா. நான் ஜெபிச்சுன்னா இருக்கேன், சாகவன், சபையிலேயே சாகவன். அந்த ஜனங்கள் எல்லாம் போற்றி புகழ்ந்தாங்கள் எல்லாம். இது தேவனுடைய சத்தம் என்று சொன்னாங்கள் எல்லாம். சொல்லும் ஒரு தேவதூன் ஒரு அடி அடிச்சான், சுருண்டு புழு புழுத்து மாறிச்சான் என்று வசனம் சொல்லு. அல்லேலூயா. ஆகவே இயேசு ராஜாவுக்கும் பயப்படுறது கிடையாது, போதகனுக்கும் பயப்படுறது கிடையாது, பிஷப்புக்கும் பயப்படுறது கிடையாது, பிரதான ஆசாரியருக்கும் பயப்படுறது கிடையாது. சத்தியத்தை சத்தியமா சொல்லணும், அதுதான் சபை. சத்தியத்தை நீ சத்தியமா சொல்லாட்டி உனக்கு ஐயோ. படிங்க வெளிப்படுத்து 2:19 ரெவலேஷன் 2:10. வெளிப்படுத்து 2:19 உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமா இருக்கிறதை அறிந்திருக்கிறேன். இந்த சபைக்குள்ள நிறைய கோளாறு வந்துட்டு இந்த சபையா சில பேர் பாத்தீங்கன்னா முந்தி செய்ததை விட இன்னும் அதிகமா செய்யறாங்க. நீங்க சபையில பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல வந்த சபைக்கு வந்த உடனே அந்த மாதிரி செய்வாங்க, கூட்டி தொடைக்கிறதுல எல்லாம் செய்வாங்க. கொஞ்சம் காலம் போனவங்க கத்தரை ஆசீர்வதிச்சோன்னா அந்தஸ்து வந்துட்டுப்பா, ஸ்டைல் மாறிச்சுப்பா, பேச்சு மாறிச்சுப்பா. அல்லேலூயா. இப்ப சபையில வேலை செய்யறதே நமக்கு அந்தஸ்து குறைப்பா. நான் பாக்குறேன், 40 வருஷமா பாக்குறோம் சபையில. அல்லேலூயா. நமக்கு ஒண்ணு புதுசு கிடையாது. கொஞ்சம் சபையில வேலை செய்யறது கொஞ்சம் சின்னதா தூக்கி எறிஞ்சிடுவோம். இது கர்த்தருடைய சபை. அல்லேலூயா. இங்க பாத்தீங்கன்னா இயேசு பாராட்டுறா, நீ முந்தி செய்ததோட இன்னும் அதிகமா செய்யற. வெரி குட், கண்டினியூ பண்ணுன்னு சொல்லுறா. அல்லேலூயா. ஆனால் அந்த சபைக்கு எப்படி வெளிப்பட்டா? உக்கிர கோபத்தோட வெளிப்பட்டார். எபேசு சபையை ஆதி அன்பை விட்டுட்டாங்க. ஆனால் இங்கே அன்பு இருக்கிறது, விசுவாசம் இருக்கிறது, தேவனுக்கு அந்த ஊழியம் செய்யறாங்க, பொறுமையா இருக்கிறாங்க, இந்த கிரியைகள் வளரக்கூடியதாகவும் இருக்கிறாங்க. முதலை விட பின்னாடி நல்ல கிரியை செய்கிறாங்க. கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் எதையும் செய்ய ஆயத்தமாக இருந்தாங்க. நம்முடைய கிறிஸ்தவ ஜீவம் எப்படின்னு சொன்னா, நாங்க வரைக்க எங்களை யாரும் ஒதுக்கி வச்சிருப்பாங்க தெரியுமா? நமக்கு அந்த சூழ்நிலையில நமக்கு எல்லாம் இழுத்து கொண்டுதான் இருந்தாங்க. அதெல்லாம் தூக்கி எறிஞ்சு விட தான் வந்தாங்க.
அல்லேலூயா. இந்த 15 வயசுலேயே சபைக்குள்ள வந்துட்டா வேதத்தை படிக்க வலிக்கிட்டோம். ஒரு நாளைக்கு 40 அதிகாரம் 50 அதிகாரம் படிக்க வலிக்கிட்டா. அதுதான் எனக்கு இப்போ வரைக்கும் வந்து கண்ணனை உடனே திருடனை உடனே கண்டுபிடிக்கக்கூடியதா இருக்கு. அதனாலதான் உங்களுக்கு பைபிள்ல டெஸ்ட் வைக்கிறோம், பைபிள் படி இப்படின்னு சொல்லுறான். அதுக்கு அது வந்து சொல்லுது, என்னுடைய பாதைக்கு அது வெளிச்சம். நான் எப்படி போகணும், எங்க போகணும், எங்க நிக்கணும் சொல்லும். நான் எந்த நண்பனை வச்சுக்கணும், இந்த நண்பனை வைக்க கூடாதுன்னு அந்த வேதம் சொல்லி கொடுக்கும். இவன் திருடன், என்னை விழுத்தும்படியா வருகிறான் என்று சொல்லி கொடுக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா தேவனுக்கு என்று ஊழியம் செய்கிறார்கள், பொறுமையாயும் இருக்கிறார்கள், இந்த கிரியைகளில் வளரக்கூடியதாகவும் இருக்கும். செய்கிற வேலையில இன்னும் வளர்ந்து கொண்டு போறாங்க. முதல்ல விட பின்னாடி நல்ல கிரியை செய்யறாங்க. கர்த்தருடைய நாமத்து நிமித்தம் எதையும் செய்ய ஆயத்தமா இருந்தாங்க. கர்த்தரிடத்தில் அன்பு கூறுதல் என்றால் என்ன? கர்த்தருடைய சித்தத்தை செய்வதுதான் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவது. நீங்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுவதை காண்பிக்க வேண்டுமானால் அவருடைய சித்தத்தை செய்துதான் காண்பிக்க முடியும். கர்த்தர் தம்முடைய அன்பை உங்களுக்கு காட்டுவதற்கு கர்த்தர் ஒன்றை உங்களுக்கு காண்பிச்சு கொடுத்தார். தன்னை தானே கொடுத்து இவ்வளவா உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. இவ்வளவா உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அதுக்கு மேல ஒரு வேர்ட்ஸ் இல்ல சொல்றது. ஏன்னா நாங்க பாவிகள், துரோகிகள், அசுத்தம் பிடிச்சவர், அவர் மகா பரிசுத்த தேவன். அல்லேலூயா. அவர் எங்களுக்காக உதவாக்கரையார், எங்களுக்காக பரலோகத்தை விட்டு இறங்கி வந்தார். அல்லேலூயா. ஒரே பரான குமாரன் விசுவாசிக்கிறோம் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தவர்கள் இவ்வளவா இவருக்கு அன்பு கூர்ந்தார். கர்த்தர் நம்மிடத்தில் அன்பு கூறுவதற்கு தன் குமாரனை கொடுத்தார். நாம் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவதற்கு பணத்தை கொடுத்து அன்பு கூற முடியாது. அல்லேலூயா. ஏனென்றா பணம் இந்த உலகத்தோட முடிஞ்சிடும். நீங்க கொடுக்கிற பணத்துல 10 சர்ச் வாங்கி வச்சாலும் அந்த சர்ச்சை விட்டுட்டு தான் போவோம். அல்லேலூயா. ஆகவே பணம் நீங்க கொடுக்கிறது உன்னுடைய ஆசீர்வாதத்துக்கு, நீ வன்கண்ணனா இராத படிக்கு. அல்லேலூயா. சபைக்கு இந்த பணத்தினால எந்த சபையும் நடக்கிறதில்ல. கர்த்தருடைய சபை அது மாய்மால சபை, கள்ள சபை, திருட்டு சபைகளுக்கு பணம் தேவை. என கர்த்தர் கிரியை செய்ய மாட்டான். அல்லேலூயா. கர்த்தருடைய சபைக்கு நீ கொடுக்கிற பணம் ஒரு நாளும் வந்து சபையை கட்டுறது கிடையாது. உன்னுடைய பணம் கர்த்தருடைய சபைக்கு உதவுகிறது. உன்னுடைய பணம் மட்டும் இல்ல, துன்மார்க்கனுடைய ஆசை கூட நீதிமானுக்கு உதவுவது என்று வேதம் சொல்லி வச்சிருக்கு. அல்லேலூயா. நீ கொடுக்காட்டி கர்த்தர் எங்கேயாவது உள்ள துன்மார்க்கனை கூட அனுப்பி சபைக்கு காசு கொடுத்து சபையை வளர வைப்பார். அதனால அவன் பரலோகம் போக முடியாது. அவன் நடந்துட்டு மட்டும்தான் பரலோகம் முடியும். அல்லேலூயா. ஆகவே நீ அன்பை காட்ட வேணும் என்று சொன்னா இது கட்டளை. தசமம் கொடுக்கறியா, அது கட்டளை. நீ 10 ஒன்று கொடுக்க வேணும். கவர்மெண்ட் எவ்வளவு வாங்குறான் தெரியுமா? 10ல 4 வாங்குறான். நாங்க எல்லாம் 4 கொடுக்கறோம். அதனால தான் சொல்லுறோம். நான் 10ல 1 கொடுக்கறதுக்கே கஷ்டப்பட்டேன். யோசிச்சு பாருங்க. கவர்மெண்ட் கொடுத்தா கேட்கறா கொடுக்கறான் தானே? கர்த்தருக்கு சட்டத்துக்கு கீழ்படுகிறது இல்ல. அவன் பேங்க பிளாக் பண்ணி எடுத்துருவான். நீ என்ன கொடுக்கறது? இந்த டேட் போடுவான், அக்டோபர் 15 கட்டவன் 7,000 கட்டவன். முந்தி ஒரு காலத்துல ஒரு 5-6 வருஷத்துக்கு முதல் 7,000 கட்டுறதுக்கு 4 தடவை 10 தடவை போய் கதைக்கலாம். இப்ப நான் கதைக்க முடியும். அழகியா மிஸ்ஸும் இந்த டேட்டுக்குள்ள கட்டு, இல்லாட்டிக்கு எக்ஸ்ட்ரா 700 அப்படி கட்டி இருக்கணும். கதைச்சு கொண்டு இருக்கும் போது பேங்க பிளாக் பண்ணி அவன் ஒரு ஃபைன், இவன் ஒரு ஃபைன். அல்லேலூயா. சட்டம் மாற்ற முடியாது, எங்கேயும் போக முடியாது. இது பரலோக சட்டம். அல்லேலூயா. கொடுத்தா கொடு, கீழ்ப்படிஞ்சா கீழ்ப்படி. அல்லேலூயா. ஆகவே ஒரே பரான குமாரனை விசுவாசிக்கும்படி அவரை ஏற்றுக்கொண்டவன் அவர் இவ்வளவாய் தந்ததை உலகத்தை அன்பு கொண்டார். ஆகவே நீங்கள் காணிக்கை கொடுப்பதால் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுங்கள் என்பது அர்த்தம் கிடையாது. அல்லேலூயா. கர்த்தரிடத்தில் அன்பு கூற வேண்டுமானால் அதற்கு ஒரு சட்டம் இருக்கிறது. கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறதை எப்படி காட்ட வேண்டுமானால் கர்த்தருடைய சித்தத்தை செய்வதனால் மாத்திரமே காட்ட முடியும். நீ கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவதற்கு ஆசை கொடுத்து படி விபச்சாரம் செய்து அன்பு கூறுவது கிடையாது. அல்லேலூயா. உன்னுடைய அன்பு பணம் வந்து உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போது உன்னுடைய பாவத்தின் நிமித்தம் நீ அடி வாங்கி சாவார். அப்படித்தான் வசனம் சொல்லுது. சில பேர் தாங்கள் மனதில் வைத்திருக்கிறது தங்களை இந்த ஊழியத்தை வைத்து பெரிதாக்கி கொள்ள, தங்களை வியாபாரப்படுத்திக் கொள்ள
அவங்களா ஒரு பிளான் பண்ணி அவங்களா ஒரு திட்டத்தை போட்டு அதை கர்த்தர் சந்தோஷப்படுத்துகிறார் என்று நினைக்கிறாங்க. நீங்கள் ஒரு சபையை தொடங்கி ஜனங்களை ரட்சிப்புக்கு வழிநடத்த போறேன் என்று சபையை தொடங்குவது தேவனத்தில் அன்பு கூறுவது கிடையாது. கர்த்தரால் தொடங்கப்பட்ட சபையில் என்ன ஊழியம் பண்ணாலும் நீங்க செய்யலாம். யாருக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த ஊழியக்காரன் சொல்ற எல்லா ஊழியத்தையும் செய்ய ஆசீர்வாதம் இருக்கு. ஆனால் சபையை இஷ்டத்துக்கு தொடங்க முடியாது. அது தேவ அழைப்பை பெற்று ஆவியானவர் ஊடாக தொடங்க வேணும். இல்லாட்டி கடைசியில் கர்த்தர் உன்னை ஆவியன் என்று சொல்லி விடுவான். அதான் அடிக்கடி சொல்லுவான், உனக்கு உண்மையிலே கர்த்தர் அழைப்பு கொடுத்தா நீ தனியா போய் சபையில தொடங்குவார். அல்லேலூயா. உனக்கு சபையில ஒரு 4 பேரை சேர்த்தி என்றாலே நீ கோராக்கு. சபைக்கு விரோதமான காரியத்தை நீ செய்கிறாய். அல்லேலூயா. என்ன உன்னுடைய சித்தம் எப்படி தெரியுமாடா? சிம்பிள். நீ ஆக்களை பார்க்க மாட்டாய், பணத்தை பார்க்க மாட்டாய். கர்த்தர் சொல்லி இருக்கிறார், கர்த்தர் யாருண்டா வானத்தையும் பூமியை உண்டாக்கின உன்னையும் என்ன உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. அப்படித்தான் நான் சபை தொடங்க அதான் சொல்றேன். அதனால்தான் சொல்லிருங்க எப்பவுமே. இன்னைக்கு 19வது வருஷம் இந்த சபையில எவனாவது பிரிஞ்சு போய் சபை தொடங்க முடியாது. ஏன்னா யாரையும் நான் பிரிச்சுட்டு வரேன். நான் இருந்த சபையில இப்பவும் எனக்கு தொடர்பு உண்டு. வந்த சபையிலிருந்து இதுவரைக்கும் நான் அந்த பாஸ்டரை குறை சொன்னதே கிடையாது. அல்லேலூயா. அது என்னுடைய வேலை இல்ல. கர்த்தர் வெளியில போச்சுன்னா வெளியில வந்துடும், அவ்வளவுதான். அல்லேலூயா. இப்ப சபை தொடங்குற ஃபேஷன் எப்படி இருக்குது? சபையில ஒன்றா திருவிந்து எடுக்கிறாங்க. அந்த திருவிந்துக்கு வரலாம் பின்னுக்கு. ஆமென். ஒன்றா திருவிந்து எடுக்கிறாங்க. எந்த பாஸ்டர்ட்ட கரத்துல திருவிந்து எடுக்கிறானோ நீர் நானும் ஒரே சரமா இணைக்கப்பட்டிருக்கோம். கர்த்தருடைய வேலையை செய்யறதுக்கு நீ சிலோட தலையா இருக்கலாம், நான் சிலோட கையா இருக்கலாம், காலா இருக்கலாம். ஏதோ ஒன்றா இருக்கிறேன்னா ஒன்றா திருவிந்து பெற்றுக் கொள்றோம். அப்புறம் அதே சபைக்குள்ள இருந்து திருவிந்து எடுத்துட்டு மெசேஜ் போகும்போதே தனக்கு ஆக்களை செட் பண்றான். இதெல்லாம் நான் கண்ணால பார்த்தேன். அல்லேலூயா. எனக்கு என்னோட கதைக்கு நான் என்ன தெரியுமா சொல்லுவான்? உனக்கு பிரச்சனைன்னா நேர போய் பாஸ்டர்ட்ட கதை. எனக்கு பிரச்சனைனா நேர போய் பாஸ்டர்ட்ட கதைப்பா. இந்த பயந்த கூட சுபாவம் எனக்கு இருந்ததே கிடையாது. என்ன ரட்சிக்கப்பட்ட நாள்ல இந்த வேதத்தை படிச்சபடியா நமக்கு பயம் இருக்கே. அல்லேலூயா. ஆகவே நீ இஷ்டத்துக்கெல்லாம் சபையை தொடங்க முடியாது. அப்படி தொடங்கினீங்கன்னா நீ கோராகு. நீ சபை பரலோகத்துக்கு நீ 500 பேர் 1,00,000 பேரை கூட வரலாம். நீ யாருன்னு கேட்ப கர்த்தர். அல்லேலூயா. நான் 1,00,000 பேருக்கு சபை நடத்துறேன் கர்த்தாவே, நீ யாரு? அதான் நம்முடைய தேவன். நீ இஷ்டத்துக்கு செய்யறதெல்லாம் விட்டுடுவா. அல்லேலூயா. கர்த்தருக்கு நீங்க அன்பு கூர்ந்தால் கர்த்தருடைய சித்தத்தை செய்ய வேணும். பிதாவை சித்தம் செய்யாத ஒருவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வர முடியாது. அவருக்கு இந்த நேரத்தில் என்ன தேவைப்படுகிறது, இந்த நேரத்தில் உலகத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, இந்த நேரத்தில் கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார், நான் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் என்று அவருடைய சித்தத்தை அறிந்து செயல்படுவதுதான் கர்த்தரில் காட்டுற அன்பு. அல்லேலூயா. எப்படி நீ தெரிஞ்சு கொள்ள முடியும்? ஆவியானவர் இல்லாம இயேசுவுக்கும் உனக்கும் எந்த கனெக்ஷனும் இருக்கா? அல்லேலூயா. ஆவியா தான் உனக்கு சொல்லிக் கொடுக்கணும். அப்படித்தான் வசனம் சொல்லுது. நீ என்ன பேசணும், என்ன செய்யணும், நீ எதை விடணும், எதை வச்சிருக்கணும், எல்லாம் யார் சொல்லிக் கொடுப்பாரா? ஆவியானவர் இல்லாம. அல்லேலூயா. கர்த்தர் நம்மிடத்தில் காட்டுற அன்பு என்பது கொடுத்து காட்டுற அன்பு. நீங்களே கர்த்தரிடத்தில் காட்டுற அன்பு என்பது கர்த்தருடைய சித்தத்தை செய்து காட்டுற அன்பு. அப்படிப்பட்ட சித்தத்தை செய்வதிலும் கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதிலும் இந்த சபையினர் துவக்க காலத்தில் கண்ணும் கருத்துமாக செயல்பட்டு வந்தாங்க. அல்லேலூயா. அறிவிக்கப்படாத இடங்களில் ஜனங்களை அனுப்பி ஊழியரை அனுப்பி கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதில் தீவிரம் காட்டி வந்தாங்க. அதனால் தான் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய அன்பை நான் அறிஞ்சிருக்கிறேன். கர்த்தரை சாட்சி கொடுக்கிறார். நாங்க தான் எங்களை சிலோட சாட்சி கொடுக்கிறோம். நான் கர்த்தருக்கும் அதை செய்தான், அதை கிழிச்சான், அதை ஒட்டினா என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமே தவிர கர்த்தர் சொல்லவன். இந்த தியேத்ரா சபையை பார்த்து சொன்னார், தீவிரம் காட்டுங்க. அதனால் தான் கர்த்தர் சொல்றார், உன்னுடைய அன்பை நான் அறிந்திருக்கிறேன். அன்பு கூர்ந்தால் ஊழியம் செய்வார்கள்.
எந்த ஒரு ஊழியத்தையும் தேவனத்தில் அன்பு கொண்டு செய்ய வேணும். ஊழியம் உங்களை உயர்த்தி கொள்வதற்காக செய்யக்கூடாது. அப்படி செய்கிற இந்த ஊழியமும் கர்த்தரை பிரியப்படுத்த மாட்டாது. சில குறுக்கு வழியில் ஊழியக்காரன் என்றால் ஜனங்களுக்கு நல்ல பேர் உண்டாகும், மதிப்பு உண்டாகும், என்னை ஒரு ஊழியக்காரனாக நிரூபிக்க வேண்டும் என்று சொல்லி அதற்காக ஊழியம் செய்கிறவர்கள் இருக்கிறாங்க. அவங்க தான் சபையில ஜனங்களை திருடுவாங்க. ஓநாய் கூட்டம். அவன் கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் செய்கிறவன் தானே, கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் தொடர்ந்தவன் தானே, அவன் அப்படித்தான் இருப்பான். கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார்? கர்த்தர் அன்பு கொண்டு, அதாவது கர்த்தரின் சித்தத்தை அறிந்து என்ன விதமான ஊழியத்தை எதிர்பார்க்கிறார் என்று அவரிடத்தில் கேட்டு அவர் சொல்லுவதை நிறைவேற்ற வேண்டும். அதுல என்ன தடைகள் வந்தாலும், என்ன போராட்டம் வந்தாலும், செய்ய முடியாத எந்த சூழ்நிலை வந்தாலும் அதில் நாம் கண்ணும் கருத்துமாய் இருந்து செயல்படுவான். தேவனுக்கு செய்கிற ஊழியம் என்பது தேவன் மேல் அன்பு வைத்து செய்வது. நம்மை உயர்த்தி கொள்வதற்காகவோ நம்முடைய பெயரை பிரஸ்தாபப்படுத்துவதற்காகவோ செய்தால் அது கர்த்தரை ஒருபோதும் பிரியப்படுத்தாது. அல்லேலூயா. இப்ப நாங்க பாத்தீங்கன்னா சபையில 2011 யூடியூப் தொடங்கியாச்சு. சபையில இருந்து ஒருத்தன் தொடங்கினா பாஸ் போடுவோம்னு சொல்லி நானும் விட்டுட்டேன். ஒரே ஒரு 2-3 டான்ஸ் மட்டும் தான் போட்டோம். ஒரு ப்ரோக்ராம் போடுறேன். நமக்கு போடவும் விருப்பம் இல்லை. நூற்றுக்கணக்கான பிசாசுகளை துரத்தி இருக்கிறோம். அல்லையா, ஒன்றுக்குள்ள 23 ஆவி, ஒன்றுக்குள்ள 200 ஆவி எல்லாம் துரத்தி இருக்கிறான். எல்லாம் வீடியோ இருக்குது, போட்டது இல்ல. அல்லையா, 2024 பிறகுதான் கர்த்தர் சொன்னார், ஆகஸ்டுக்கு பிறகு மீடியாவில் போறோம். அதனாலதான் இப்ப ட்ரைட்டா போட்டு அதை செய்யறதுக்கு ஆக்கள் இல்லை ஃபுல்லா. அல்லையா, இந்த கர்த்தர் சொல்லாத எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. இந்த பெல்ஜியத்துல சில பேர் கேட்டாங்க, வெள்ளத்தோட ஏன் நீங்க போறது இல்லைன்னு சொல்லி. நமக்கு சொல்லப்பா கர்த்தர். கலண்டர் 2011 பாஸ்டர் சாம் ஜெபத்துல அடிச்சு தரேன்னு சொன்னார். நாங்க இல்ல, நமக்கு அடிக்கிறது இல்ல. அல்லேலூயா. கர்த்தர் அதுக்கு அனுமதி கொடுத்த பிறகுதான் செய்யணும். கர்த்தர் சொன்னார், இதை ஒரு சபைய இந்த இடத்துல சபை இருக்கு காண்பிக்கிறதுக்காக கலண்டர் அடின்னு சொன்ன பிறகுதான் அடிக்க. ஆண்டு விழா இதுவரைக்கும் செய்தது கிடையாது. அல்லேலூயா. விருப்பமும் கிடையாது. ஆகவே நம்முடைய பெயரை பிரஸ்தாபப்படுத்துவதற்கோ செய்தால் அது கர்த்தரை ஒருவரும் பிரியப்படுத்தாது. சமீப காலங்களில் தங்களை நிலைப்படுத்தி தங்களை பிரஸ்தாபப்படுத்துவதற்காக ஒரு பெரிய கூட்டத்தை பார்க்கிறோம். அவர்களை எப்படி கண்டுபிடிப்பது? அவர்களை பார்த்தாலே தெரியும். அவருடைய நடவடிக்கையை, கிரியையை எல்லாவற்றிலும் தங்களை முன்னிலைப்படுத்தி அவருடைய அந்த தன்மை அவர்களை காட்டி கொடுத்து விடும். இதற்கெல்லாம் ஆவியானவர்கிட்ட கேட்க தேவையே கிடையாது. வசனத்தை படிச்சா வசனத்தை பாக்கி, ஐயோ வசனம் ஒன்று சொல்லி இவன் ஒன்று சொல்றாங்க தெரியும். மரம் தன் கனினால் தன்னை வழிபடுத்த இயேசு எழுதி வச்சிருக்கிறான். அல்லேலூயா. படிங்க கலாத்தியன்ஸ் 5:6. இங்க பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவினிடத்தில் விருத்த சேதனம் இல்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். அல்லேலூயா. விருத்த சேதம் வச்சிக்கப்படாதவன் ஹலோ அப்படி இல்லை. விருத்த சேதனம் யூதங்க செய்யறாங்க, புற ரட்சிக்கப்பட்டுட்டாங்க, புற திருப்பி விருத்த சேதம் செய்யணும்னு சொல்லி ஒரு கூட்டம் நின்றுச்சு. அப்பதான் பவுல் சொல்லிட்டார், விருத்த சேதம் தேவை, ஞானஸ்தானம் தான் விருத்த சேதத்துக்கு அடையாளமா செய்யப்படுது. அல்லேலூயா. அப்படி நிறைய காரியங்கள் எழுதுறாரு. ஓகே, இப்ப எனக்கு தேவையான வசனம் என்னன்னா, அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். அன்பினால் செய்யப்படுகிற ஊழியத்தை கர்த்தர் பாராட்டுகிறார். அல்லேலூயா. நீ தேவன் மேல நேசிச்சு நீ எந்த உதவி நீ தேவனுக்காக செய்கிறோம், தேவனுடைய நாமம் இதுல மகிமைப்படணும்னு நீ செய்யாட்டிக்கு அது நீ கீழே போறதுக்கு சமம். அன்பினால் செய்யப்படுகிற விசுவாசமே உதவும் என்று வேதத்தில் படிக்கிறோம். ஒரு மனிதனுடைய விசுவாசம் உதவ வேண்டுமானால் அன்பு, கிரியை, விசுவாசம், இந்த 3 காரியம் தான் நிரம்ப பண்ணப்பட்டிருக்கணும், இணைக்கப்பட்டிருக்கணும். அன்பில்லாமல் செய்கிற கிரியை கர்த்தர், அன்பில்லாமல் செய்கிற கிரியை கர்த்தரை பிரியப்படுத்தாது. கிரியை இல்லாமல் பாராட்டுற அன்பும் கர்த்தரை பிரியப்படுத்த மாட்டாது. இவள் 2ம் இல்லாத விசுவாசம் பலன் தராது. அன்பினால் கிரியை செய்யும் விசுவாசமே உதவும். உதவாத விசுவாசம் என்று ஒன்று இருக்கிறது. அல்லேலூயா. அவர்கள் இயேசுவை நம்புறது மாதிரி தான் சொல்லுவார்கள், இயேசுவை நம்புவதை போல அறிக்கை செய்வார்கள்,
ஆனால் அவருடைய விசுவாசம் அவர்களுக்கு உதவி செய்வதில்லை. நம்முடைய விசுவாசமே வலுவுள்ளதாகவும் நமக்கு உதவுவதாகவும் இருக்க வேண்டுமானால் அதில் அன்பு இருக்க வேண்டும். அல்லேலூயா. கிரியை இருக்க வேண்டும், விசுவாசம் இருக்க வேண்டும். இந்த மூன்றையும் சம அளவில் இணைத்திருந்தால் தான் அந்த விசுவாசம் உதவி செய்யும். தியேத்ரா சபையார் பாத்தீங்கன்னா அன்பு பாராட்டினாங்க, அன்பினால் ஊழியம் செய்தாங்க. ஆதி அப்போஸ்தலர் கர்த்தர் மேல் அளவில்லாத அன்பு பாராட்டினார்கள். பவுல் சொல்லுகிற வார்த்தை, கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. அல்லேலூயா. நான் ஏன் ஓடுகிறேன், நான் ஏன் இளைப்படியாமல் பிரயாசப்படுகிறேன், நான் ஏன் இத்தனை பாடுபடுகிறேன், வையப்பட்டும் நிந்திக்கப்பட்டும் மறுபடியும் நான் அந்த ஊழியத்தை ஏன் செய்கிறேன் என்றால் கர்த்தர் மேல் நான் பாராட்டுகிற அன்பு. அல்லேலூயா. எத்தனை பேர் வர்றோம், எத்தனை பேர் விடுதலையாக்கப்படுறாங்க, எத்தனை பேருக்கு நான் உபவாசம் இருந்து நாங்க பலவீனப்பட்டிருக்கிறோம், ஆனா விடுதலையானவனும் ஓடிடுறாங்க. அப்ப அடுத்த ஆளுக்கு ஏன் நாங்க விடுதலையாக்குறோம்? தேவன் மேல வச்ச அன்பு. அல்லேலூயா. அவருடைய ஆவி எங்களை ஏவி எழுப்புறபடியா ஒன்று நன்றி கிட்டு போனாலும் சரி, மற்றதுக்காக நாங்க பரிதபிக்கிறோம். ஏனென்றா அது தேவன் உந்துற அன்பு. இந்த அன்பு என்னை சும்மா இருக்க விட மாட்டேன் என்கிறது. கர்த்தருக்கு இன்னும் நிறைய காரியங்கள் செய்ய வேண்டும் என்று நெருக்கி ஏவுகிறது. சிலர் அன்பினால் கர்த்தருக்கு ஊழியம் செய்வார்கள். ஒரு காலத்தில் நல்ல ஊழியக்காரர்கள் அன்பினால் கிரியை செய்தார்கள், தங்களுடைய சரீரத்தை சுட கொடுத்தார்கள், எதையும் எதிர்பார்க்காமல் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். சுவிசேஷத்தை அறியாத ஒரு மத்தியில் சுவிசேஷத்தை சேர்ப்பதற்கு பாடுபட்டு சேர்த்தாங்க. இன்றைய காலம் மாறி போய்விட்டது. அல்லேலூயா. அன்றைய ஊழியக்காரர்கள் சரியான சாப்பாடு இல்ல, நல்ல வேலையில இருந்திருப்பாங்க, கர்த்தர் அழைச்சாருன்னு சொல்லி விட்டுட்டு வந்துருவாங்க. இப்ப விசுவாசி போற காணிக்கையில தான் அவங்களுக்கு சாப்பாடு. அல்லேலூயா. அந்த நாட்கள்ல ஊழியக்காரர் ஐயோ எனக்கு பசிக்கிறது கேட்டது கிடையாது. ஆமென். முழங்கால தான் தேய்ப்பாங்க, இருந்தா சாப்பிடுவாங்க. என்னாட்டிக்கு ஈர துணிய வயிற்றுல கட்டி போட்டு சுவிசேஷ வேலையை செய்வாங்க. போற இடங்கள் ஐயோ நான் பசியா இருக்கிறேன், பட்னியா இருக்கிறேன் என்று சொன்னது கிடையாது. அப்படித்தான் இந்த பலிபீடங்களை அவங்க உண்டாக்கினாங்க. அல்லேலூயா. இந்த பலிபீடங்களை எந்த கிரயமும் செலுத்தாம இங்க டான்ஸ் ஆட வலிக்கணும், அவனுக்கு என்ன சொல்றன்னு தெரியாது. அல்லேலூயா. என்ன அவன் பிரயாசப்பட அன்பினால் எதுவும் செய்யலாம், அவனுக்கு ஈஸியா கொடுக்கப்பட்டது. இப்ப நீங்க இந்தியால இலங்கையில பாத்தீங்கன்னா எத்தனையோ மிஷனரிகள் பிரான்ஸ்ல இருந்து, ஜெர்மன்ல இருந்து, அமெரிக்கால இங்கிலாந்துல இருந்து தங்களோட சொத்து பத்த வித்து கூட அங்க ஸ்பெண்ட் பண்ணித்தான் அங்க ஒரு கிறிஸ்தவத்தை கொண்டு வந்தாங்க, ஏழைகளுக்கு உதவி செய்தாங்க. ஆனா அதுக்கு பிறகு வந்தது இதான் வித்தியாசம். ஆக நீ கிரிய செய்யாத எந்த ஒரு காரியமும் உன்னை நல்வழிப்படுத்தாது. அல்லேலூயா. அன்பினால் கிரிய செய்தால் தம்முடைய சரீரத்தை சூட கொடுத்தாங்க, எதையும் எதிர்பார்க்காமல் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள், அறியாத இடங்களுக்கு கொண்டு போய் சேர்த்தாங்கள். இன்றைய காலம் மாறி போய்விட்டது. அப்படித்தான் ஃபுஜி தீவு, ஜப்பானுக்கு பக்கத்துல ஒரு தீவு இருக்கு. அல்லேலூயா. அங்க ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு வாலிபனை கொலை செய்து சாப்பிடுவாங்க. அல்லேலூயா. இந்தியாவில புருஷன் செத்துட்டா உடன்கட்டு வருவானம். புருஷன் எத்தனை வயசு 70 வயசுல அவன் 9 வயசு பிள்ளைய கல்யாணம் கட்டியிருப்பான். அல்லேலூயா. அத சாவானம் அதெல்லாம் நிப்பாட்டினது மிஷனரிகள் அன்பினால் போய் செய்த ஊழியத்தினார். ஆப்பிரிக்காவில் மனுஷரை சாப்பிடுறவங்கள் கர்த்தரை ஆராதிக்க வச்சது மிஷனரிகள், இந்த ஊழியங்கள். ஆமென். அவங்க தியாகம் செய்து இயேசுல வச்ச அன்பினால் கொண்டு வந்ததுதான் சுவிசேஷம். இப்ப நீங்க பாக்குற சபையில் இருக்கிற கோளாறெல்லாம் பிசாசின் ஊடுருவல், பிசாசின் கிரியைகள். இருளில் இருக்கிற ஜனங்களே ஒளியாக இந்த சுவிசேஷத்தை பாத்தீங்கன்னா அன்பினால் ஒளிஞ்சினாங்க. இப்ப பாத்தீங்கன்னா காலம் மாறி போயிட்டு இருளில் இருக்கிற ஜனங்களே ஒளியாக இருக்கிற சுவிசேஷத்தை எப்படி கண்டறியணும்னா மீடியா ஊடாக கண்டறியும். அல்லேலூயா. நாங்க மேக்கப் போட்டு மேக்கப் பண்ணி நிறைய பேர் மேக்கப் பண்ணி வர்ஷிப் செய்வாங்க. என்ன அழகா பார்க்கவும். அல்லேலூயா. என்கிறதான நிர்பாக்கியமான காரியம் சபைக்கு வந்துட்டு தேவாதி தேவனே பரலோக மகிமையெல்லாம் விட்டு ஒரு
பாமரனாக இருளுள்ள ஜனங்களுக்கு இந்த ஒளியை கொண்டு போய் கொடுத்தார். இருள் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டாங்க. ஆனால் இன்றைக்கு நாங்கள் இந்த ஊழியத்துக்கு வந்தால் என்ன கிடைக்கும்னு கேட்கிறாங்க. இப்ப ஒருத்தன் அந்த காலத்துல லட்சம் சம்பாதிச்ச வந்தவன் அப்படியே விட்டுட்டு கர்த்தரை நம்பி ஊழியத்துக்கு வந்தான். இன்றைக்கு ஒரு 10,000 சம்பாதிக்க முடியாத சோம்பேறிங்க, இப்படிதான் சொல்லுவோம். இந்த சபை சரித்திரத்தை படிச்சு பார்த்தா அவ்வளவு கோபம் வருது. சோம்பேறிங்க, நான் இந்த ஊழியத்துக்கு வந்தா என்ன கொடுப்பீங்க? என்ன வாகனம் கொடுப்பீங்க? மோட்டார் சைக்கிள் கொடுப்பீங்களா, கார் கொடுப்பீங்களா, ஜீப் கொடுப்பீங்களா? அல்லேலூயா. இவ்வளவு கேவலமாய் போச்சு. அந்த நாட்கள் கர்த்தருடைய அன்பினால் ஏறி நெருக்கப்பட்டு கர்த்தருடைய ஊழியத்தை எதையும் எதிர்பார்க்காமல் செய்யக்கூடிய பசுத்தவான்கள் இருந்தாங்க. அவருடைய விசுவாசம் அன்பினால் செய்யப்பட்ட மாசில்லாத உறுதியான விசுவாசம். அதனால்தான் கர்த்தரால் அந்த விசுவாசம் பாராட்டப்படுகிறது. கர்த்தரால் அவருடைய ஊழியம் பாராட்டப்பட்டது. கர்த்தரால் அவருடைய அன்பு சாட்சி பெற்றது. நற்காரியங்கள் ஒன்று, தேவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டும். இரண்டாவது, ஏழை எளியவர்களுக்கு செய்கிற உதவிகளையும் செய்ய வேண்டும். அவர்கள் செய்த நற்கிரியைகள் கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்டிருந்தார். அல்லேலூயா. எந்த காலத்துல பாருங்க, ஒரு அனர்த்தம் வந்துட்டா கொஞ்சம் பேர் வெளிக்கிட்டுவாங்க. நாங்க இதை செய்ய போறோம், கொஞ்சம் கொட்டுங்க, எங்களுக்கு நாங்க செய்யறோம், கொடுங்க. இதெல்லாம் அவற்றை தாண்டி நீடிய பொறுமை உள்ளவர்களா இருந்தார்கள். பொறுமையை பாராட்டுகிறார். நீடிய பொறுமை. தியேத்ரா சபை இருக்கிற இடம் ஒரு பயங்கரமான இடம். அல்லேலூயா. செமித்ரா என்ற பெண் தெய்வத்துக்கு வழிபாடு நடக்கிற இடம். அது உங்களுக்கு தெரியும். செமித்ரா யாருண்டா? அது நிம்ரோத் கடவுள் மனைவி. அவ சூரிய கடவுள், இது ஒரு பெண் கடவுள். அவன் மகன் தான் தமுஸ். இந்த தமுசுக்கா 40 நாள் பூமிக்குள்ள போனா மீட்டுட்டு வர்றது நிறைய கதையெல்லாம் இருக்குது. நான் நினைக்காதீங்க, தமிழ்ல தான் நிறைய கதை இருக்கு, கிரேக்கத்துல எக்கச்சக்க கதைகள் இருக்குது. இப்படி ஒரு பயங்கர ஒரு ஆதாரம் நடந்த இடம். செமிராத்தண்டாடி பின்னுக்கு விபச்சாரம் இருக்குது, வேசித்தனம் இருக்குது, ஆவியோடு பேசுறது, இப்படியான இடம். இந்த சபையை சுற்றிலும் விக்கிர ஆராதனைக்காக நிரம்பின இடம். ராஜனுக்கு ஆராதனை, அவனுக்கு உப்பு போட்டு தீ பந்தம் கோயில விளக்கேற்றி அவனை ஆராதிக்க வேணும். அல்லேலூயா. அங்க சிஎஸ் என்ற கடவுள் இருந்து, அது ஒரு பெரிய கடவுள். அது இதை விட நிறைய காரியம் நிரம்பின இடம். உன்னை சூழ இருந்த ஜனங்கள் உன்னை அச்சுறுத்தின போதிலும், அல்லேலூயா, உன்னுடைய ஊழியத்தை அங்கீகரியாமல் போன போதிலும், எத்தனையோ விதமான இடர்களை ஊழியத்துக்கு எதிராக கொண்டு வந்த போதிலும், அதன் நடுவில் ரொம்ப பொறுமையா இருந்த ஊழியத்தை நிறைவேற்றுவதில் நீங்கள் கண்ணும் கருத்துமா இருந்து செயல்பட்டா என்று பாராட்டுகிறார். அதுல பொறுமையா இருந்து, அங்க ஒரு மனிதனுக்கு பொறுமை எப்ப வரும் என்றால், அவன் இவ்வுலகத்தின் லாபங்களை கருதாமல் இனி வரக்கூடிய உலகத்தின் பலன்களை எதிர்பார்த்திருந்தால் பொறுமை வரும். அதாவது இனி வர்ற உலகத்தின் பலன் காரணம், நீங்க செய்கிற எல்லா கிரியலுக்குரிய பலன் இனிமேல் தான் வரப்போறது. இந்த உலகத்துல அல்ல, மறுமையில கர்த்தர் அதை கொடுப்பதாக வாக்கு பண்ணியிருக்கிறார். 1000 வருஷ சாட்சியில நீங்க அவரோடு சேர்ந்து ஆளுகை செய்வீர்கள், அதனுடைய பலனாய் இருக்கிறது. கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ணியதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். அதை பெறும்படி பொறுமை நமக்கு அவசியமாயிருக்கிறது. இதை நம்பினால் பொறுமை தானாக வந்துவிடும். அதிக கனிகள் முந்தைய விட அதிக கனிகள். முதல் செய்ததை விட நம்முடைய வளர்ச்சி என்பது கர்த்தருடைய காரியங்களில் மேலும் மேலும் முயல்வு காட்ட வேண்டும். அல்லேலூயா. அக்கறை காட்ட வேண்டும். இவற்றையெல்லாம் இந்த சபை செய்து கொண்டு, நீங்க சொல்லுங்க, எத்தனை பேர் நீங்க முந்தி இருந்ததை விட அதிகம் கர்த்தருக்கு நேரம் கொடுக்குறீங்க? யாரை காட்டாலும் இல்லைன்னு தான் சொல்றீங்க. அல்லேலூயா. இல்லை என்று சொல்றாங்களுக்கு என்ன கர்த்தர் எப்படி வெளிப்பட்ட? உக்கிர கோபத்தோட வெளிப்பட்டான். அல்லேலூயா. இன்னும் அதிகமாக செய்தார்கள். கர்த்தர் என்ன செய்தார்? பாராட்டினார். படிங்க ஒரு John 15:2. பாத்தீங்கன்னா ஜோவான் 15:2. என்னில் கனி கொடாதிருக்கிற கொடியதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். யார் அது? யாருக்கு சொல்ற?
உலகத்துல சொல்றாரு, பாவிக்கு சொல்றாரு. யாரெல்லாம் பரிசுத்தவான் சொல்றாங்க, யாரெல்லாம் ரெவரன் சொல்றாங்க, யாரெல்லாம் பாஸ்டர் சொல்றாங்க, யாரெல்லாம் பிஷப் சொல்றாங்க, யாரெல்லாம் மூப்பன் சொல்றாங்க, யார் விசுவாசி நான் கர்த்தர் என்னோட பேசலாம்னு சொல்றாங்க, அவருக்கு தான் சொல்றேன். அல்லேலூயா. அவங்களுக்கு தான் சொல்றாரு கர்த்தர். என்ன சொல்றார்? என்னில் கனி கொடாத கொடி எதுவோ அதெல்லாம் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறான். ஒரு மனிதன் அவனுக்குள் இருக்கிற தேவையற்ற கிளைகளை, கனி உண்டாக தடை செய்கிற கிளைகளை கண்டறிந்து அவளை வெட்டி எறியும் போது, யார் வெட்டணும்? நீங்க தான் வெட்டணும். வெட்டுறதுக்கு இல்லாட்டி ஆவியானவர்கள் இடம் கொடுக்கவள். சுத்தம் பண்ணும் போது அதிக கனிகள் கொடுக்க முடியும். அல்லேலூயா. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆவியானவர் கண்டிக்கிறா, நீ இதெல்லாம் விடணும், இதெல்லாம் வெட்டணும்னு சொன்னா, ஐயோ இதெல்லாம் வெட்ட முடியாது, சபை சரியில்லைப்பா, நமக்கு ஆறுதல் சொல்றா, சபைக்கு நான் ஓடிடுறான், ஓடிக்கொள். அல்லேலூயா. அப்படித்தான் நாங்க எதையுமே சொல்றோம், என் ஜனங்கள் என்னுடைய ஜனங்கள் அல்லேலூயா தங்களுக்கு ஏற்ற மேய்ப்பர்களை தெரிவு செய்கிறாங்களாம். அல்லேலூயா. வசனம் என்ன சொல்லுது? விசுவாசிகளை ஒரு பாஸ்டர்ட்ட கொண்டு இத எனக்கு முன்பாக நிக்க பாத்திரவானாக நீ வளர்த்துக்கொண்டு கர்த்தர் கொடுக்கிறார், ஆவியானவர் கொடுக்கிறார். அதான் நாங்க நல்ல சமாரியின் உவமையில கர்த்தர் சொல்லுறார். நல்ல சமாரியனால் இயேசு கிறிஸ்து. அவர் கொண்டு வந்து சத்திரம் மீது சபையில கொண்டு நீ பராமரி, அதுக்குரிய கூலியை நான் தருவேன். அல்லேலூயா. நாங்க என்ன செய்ய போயிடும்? நாங்களே கூலி வாங்க போயிடுறோம் விசுவாசிட்ட. அவைகளுக்கு ஏற்ற மாதிரி நாங்க சொல்லி அங்க எதை மேல கர்த்தர் சொல்றாங்க, ஐயோ இவன் பார்த்தாலும் என்ன வெட்டுவான். நான் ஒவ்வொரு வருஷம் பாத்தீங்கன்னா பல்கனில போய் திராட்சை கொடியை நான் வெட்டி கொண்டே இருக்கோம். அல்லேலூயா. வெட்டினா தான் நிறைய கனி கொடுக்கும், இல்லாட்டிக்கு இடத்தை எல்லாம் நாசமாக்கி அது எங்கெங்க இடவெளி இருக்கோ அதுக்கு எல்லாம் பூந்து. அல்லேலூயா. ஒவ்வொரு போன வருஷம் தான் வெட்டனே இல்ல, ஒவ்வொரு வருஷம் வெட்டியே ஆகும். அல்லேலூயா. இங்க வந்து பாத்தீங்கன்னா கூலி நாடா இருக்கிறபடியா மற்ற நாள்ல எல்லா அப்பப்ப வெட்டணும்னு நினைக்கிறேன். என்ன இதாவது இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் காஞ்ச மாதிரி உயிலே குட்டி போய் இப்பதான் துளிர்க்க ஆரம்பிக்க வெட்டோம். அல்லேலூயா. துளித்த வெட்டல, இப்பவே வெட்டோம், நேற்றையெல்லாம் வெட்டி தள்ளி. ஆமே. இங்க ஆவியார் சொன்ன வெட்டன்னு சொன்னாலே ஐயா நாமெல்லாம் வெட்டக்கூடாது. நாம நமக்கேற்ற நமக்களுக்கு எங்களை தடவி பூசுற ஊழியக்காரர் நிறைய இருக்கிற, அங்க ஓடிடுவோம். ஓடிக்கோள். கர்த்தர் சொல்றாரு தெரியுமா, நான் ஏற்படுத்தின மேய்ப்பன் என்ன செய்யறானா, என் ஜனங்களின் காயங்களை மேற்பூச்சாய் குணமாக்கி. அல்லேலூயா. புண்ணு வந்துட்டு கேன்சர் வந்துட்டு, கேன்சர் எடுத்தா நல்லா இருக்கு. புண்ணு வந்துச்சுன்னா உனக்கு சிதல் வச்சுட்டு, சிதலுக்கு மேல அது தொட்டாலும் ரொம்ப நோகு. இப்ப அதுக்கு மேல பெத்தாத்தின் ரெடி மருந்த போட்டு, பெத்தாத்தினே செப்டிக் ஆகாத மருந்து சரியா, இங்க செப்டிக் ஆயிடுச்சு, இப்ப சிதல் வச்சுட்டு சீல் வச்சுட்டு, இப்ப இதுக்கு மேல பெத்தாத்தின போட்டாலும் என்ன செய்யும்? குணமாகாது. நான் சொல்லல, இப்ப வசனம் சொல்லுது. அல்லேலூயா. என்ன செய்யறாங்களா? மேல மருந்த கூட அப்படியே தடவி நோவாம பேண்டேஜ் போட்டு ஒரு ஸ்கொட்ச் ஒட்டி வைக்கிறாங்க. ஆனா ஜனங்கள் வந்து சீல் பிதுக்காமல், அல்லேலூயா, அவனுக்கு இருக்கிற நோய் குணமாகாமலும் இருக்கிறான். இப்படிப்பட்ட மேய்ப்பரை நான் உண்டாக்கினே, எந்த பேர்ல இப்படிப்பட்ட மேய்ப்பரை நான் வந்துட்டான் என்று கர்த்தர் வருத்தப்படுற அளவு வைக்கிறான். அல்லேலூயா. இதே கேன்சர் ஆயிருந்தா அப்படியே கேன்சர் அப்படியே போய் உங்களுக்கு கை போகும், அது தாண்டி போச்சுன்னா உங்க உயிரே போயிடும். அல்லேலூயா. நித்திய ஜீவனே போயிடும். ஆகவே சுத்தம் பண்ண ஒரு மனிதன் அவனுக்கு இருக்கிற தேவையற்ற கிளைகளை, கனியை உண்டாக்க தடை செய்கிற கிளைகளை கண்டறிந்து அவைகளை வெட்டி எறியும் போது, சுத்தம் பண்ணும் போது அதிக கனிகள் கொடுக்க முடியும். சும்மா கனி இல்ல, அதிக கனிகள் கொடுப்பான் தேவனுக்கு. கர்த்தர் எதிர்பார்க்கிற அதிக கனிகளை உங்களுடைய ஊழியத்திலும் வாழ்க்கையிலும் அனுபவத்திலும் கொடுக்கும்படி நாம் நம்மை அடிக்கடி கர்த்தருடைய வசனத்தினாலும் கர்த்தருடைய அபிஷேகத்தினாலும் கர்த்தருடைய ரத்தத்தினாலும் நாம் நம்மை சுத்திகரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதற்குத்தான் மேகம் போன்ற இத்தனை சாட்சிகளை வச்சிருக்கிறார். ஆசிரியர் எழுதியிருக்கிறார், மேகம் போன்ற இத்தனை திரள் சாட்சிகள் சரித்திரத்துல வேணுமா? அல்லேலூயா. வேதத்துல வேணுமா? எங்க உனக்கு சாட்சி வேணும்? எல்லா இடத்துல மேகம் போன்ற, நீங்க எங்க வாழ்க்கை நேற்று பார்க்க எல்லா இடம் மேகமாக்கா இருக்கு.
அவ்வளவு சாட்சியை கர்த்தர் வச்சிருக்கிறாராம். கர்த்தருடைய அபிஷேகத்தினால நீங்க உங்களை ரத்தத்தினாலும் சுத்திகரித்து கொண்டிருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அவர் நம்மை சகல சத்தியத்துக்கும் வழி நடத்துகிறார். ஆவியானுடைய வேலையே அதுதான், சகல சத்தியத்துக்கும் நடத்தணும். அதுக்காக ஆவியானவரை வாஞ்சிக்க வேணும். நீ எவ்வளவுக்கு ஆவியானவரை வாஞ்சிக்கிறியோ அவ்வளவுக்கு ஆவியானவர் சொல்ற இதை விடு, அதை விடு, அதை வெட்டு, இதை வெட்டுவா. இப்ப ஆவியானவர் கண்டிக்கிறார் எல்லாம், கண்டிக்க சூடு உண்டாகுது. எங்க இருதயத்துல சூடு உண்டாகுது. சபைக்கு வரைக்கும் ஆவியானவர் பேசும்போது சுடப்படுற, சூடு வைக்கப்படுது. அல்லேலூயா. அடிக்கிறத விட சூடு வைக்கிறது பயங்கரமா இருக்குதானே? அது மாதிரி சூடு வைக்கப்படுது. வார்த்தை நான் திருப்பி போனோட பழைய மாதிரியே இருக்கேன். அப்ப திருப்பி வரும்போது திருப்பி ஆவியானவர் சூடு வைக்கிறார். வசனம் சுடுது, குத்துது, கிழிக்குது, இருதயத்தை பிக்குது. அல்லேலூயா. இது அடிக்கடி சூடு வாங்கி என்னவா போயிட்டான்? பொய்யனா போயிட்டான். அப்படின்னா நம்ம பிசாசின் மகனாய் போட்டான். அல்லேலூயா. இனி சூடு வச்சாலும் இது தாங்கும். அடிக்கடி சூடு வச்சாரா நிறைய சொல்லுவாங்க. அடிக்கடி அடிச்சு சொரண பெய்து போயிட்டு சொல்லுவாங்க. சூடு வச்சுட்டா கத்தரே சொல்ற. அதனாலதான் ஆவியானவர் பாத்தீங்கன்னா அவங்க வெளிப்படுத்தல் வரைக்கும் பாத்தீங்கன்னா பசுத்தமாயிரு, 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 எங்க பார்த்தாலும் பரிசுத்தமாயிரு. வெளிப்படுத்தல வரும்போது பரிசுத்தம் உள்ளவர் இன்னும் ஆவியானவரை தயாராகிட்டாங்க நம்முடைய. அல்லேலூயா. அவரே அழுத்து போனார். பரிசுத்தமா இருக்க இன்னும் பரிசுத்தம் அநீதி செய்ய இன்னும் செய்யணும். கெதிர கத்த கொல்லவர் என்ன பாத்தீங்கன்னா 40 வருஷம் அவங்க வராந்துக்குள்ள இருந்தாங்க. என்னோட பாவ நிமித்தி செய்யப்படையில உன்னுடைய பாவ நிமித்தி செய்யறத கத்தரை அடிப்பா, அது வரைக்கும் வச்சிருப்பா. அதனால்தான் நிறைய ஊழியக்காரர்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறாங்க சாகாம, விசுவாசிகள் உயிரோடு இருக்கிறாங்க சாகாம, பாவ நிமித்தியாக. அல்லேலூயா. அவர் நமக்குள்ளே இருக்கிற பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிறார். பாவம் என்பது நம்மை அறியாமலே நமக்குள் வந்துவிடும், நம்முடைய சிந்தைக்குள் வந்துவிடும், நம்முடைய கிரியைகள் வந்துவிடும், நம்முடைய வார்த்தைகள் வந்துவிடும். ஆவியானவர் அவைகள் எல்லாவற்றையும் சுட்டி காண்பித்து நம்மை சுத்திகரிக்கும்படி செய்கிறார். எந்த ஒரு மனிதன் தன்னை சுத்திகரித்துக் கொண்டே இருக்கிறானோ அவன் அதிக கனிகளை கொடுக்கிறான். இதுதான் அதனுடைய ரகசியம். அதனால் தான் வேதம் சொல்கிறது, பிதா நீங்கள் அதிக கனிகளை கொடுக்கும்படியாக கிளைகளை நறுக்கி சுத்தம் பண்ணுகிறார். கர்த்தருடைய சுத்திகரிப்புக்கு நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். நீங்கள் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற தவறான கிரிகளை, மாம்சத்தின் கிரிகளை களைந்து போடுவதில் கவனம் செலுத்த வேண்டும். இல்லாவிடில் நமக்குள்ள இருக்கிற கனி கொடுக்கிற சுபாவம் கொஞ்சம் கொஞ்சமாய் குறைஞ்சு கடைசி ஒரு நேரத்துல முழுவதுமாக கனிகள் அற்று போகும் ஆபத்து இருக்கிறது. நீ கனி கொடுக்க அடி கத்தர் வெட்டி போடுவார் மரத்தை உன்னே. அல்லேலூயா. கனி கொடுக்கிறார்களை வெட்டி வெட்டி சுத்தப்படுத்துவார். பரிசுத்தம் இன்னும் பரிசுத்தமாகும்படி உதவி செய்வா. நீ கனி கொடுக்க அடிக்க அப்படியே ஒரு நாள் கனி கொடுக்காத வாழ்க்கை வந்துடும். கடைசியில் என்ன ஆயிரும்? அவ்வளவுதான். அத்தி மருந்து கொடுத்த காலம் முடிஞ்சு வெட்டி அக்கினியில போடப்பட வேண்டிய சூழ்நிலை வரும். அவர்கள் கர்த்தரிடத்தில் அவருடைய நாமத்தின் மேலும் வார்த்தையின் மேலும் நம்பிக்கை வைத்திருந்தார்கள். இதெல்லாம் இந்த சபைகள் காணப்பட்ட நல்ல காரியங்கள். இதெல்லாம் துவக்க காலத்தில் தான் இருந்தது. பின்னாட்கள் கொஞ்சம் கொஞ்சமாய் போயிட்டு நீ கனி கொடுக்கறத நிப்பாட்டினா கொஞ்சம் கொஞ்சமாய் போயிடும். அல்லேலூயா. இதை சபை தன் நிலையை விட்டு பின்மாற்றி போனதை நாம் பார்க்கலாம். அடுத்தது இயேசு இந்த சபையை குற்றப்படுத்துகிறார். அல்லேலூயா. படிங்க ரெவலேஷன் 2 Jézabel, cette femme qui se prétend prophétesse, elle enseigne et égare les serviteurs pour qu'ils se livrent à l'immoralité sexuelle et mangent les âmes sacrifiées aux idoles. வெளிப்படுத்த 2:20 ஆயிரம் முன்பே குறையுண்டு. என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற ஜெசபேல் என்னும் சிறியானோடு என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பணமும் விக்கிரங்களை படைத்தவர்களை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவர்களுக்கு இடம் கொடுக்கிறாய். தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற ஜெசபேல் என்னும் சிறியானவள். பழைய ஏற்பாட்டில் வருகிற ஜெசபேல் தீர்க்கதரிசி அல்ல.
அல்லேலூயா. பழைய ஏற்பாடு ஜெசபேலை நீங்க சுட்டி காமிக்கல. அவள் ஒரு ராஜாதி ஆகாபின் மனைவி, தன்னை தீர்க்கதரிசியம் சொல்லுகிறோம் என்று வசனம் சொல்லுகிறது. பழைய ஏற்பாட்டில் ஜெசபேல் என்ன செய்தார் என்றால் 2 விதமான தீர்க்கதரிசி கூட்டத்தை கூப்பிட்டு சாப்பாடு போட்டு கொண்டே இருந்தார் அவருடைய பந்தியில. அந்த தீர்க்கதரிசிகளை தன் பக்கமாய் வச்சிருந்தார். ஜெசபேல் போட்ட சாப்பாட்டில் என்ன பிரச்சனை? ஜெசபேல் இஸ்ரவேலின் தேவனை, வானத்தையும் பூமியை உண்டாக்கினவனை வணங்காதவள். அவள் வந்ததான பாபிலோன் தேசத்து கடவுளை வணங்குகிறவள். இஸ்ரவேலில் 450 + 400 ஒன்று தோப்பி விக்கிற தீர்க்கதரிசிகள், இன்னொரு தீர்க்கதரிசிகள் 750 பேரையும் தெரிந்தெடுத்து பாகாலை வணங்கும்படி செய்கிறாள். யாருங்க? இஸ்ரவேலர். அல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவனை தவிர வணங்காதவர்களை பாகாலை வணங்கும்படி அவனுக்கு தீர்க்கதரிசியாக இருக்கும்படி இவங்க ஏற்படுத்துறாங்க. இது தேவனுக்கு விரோதமான காரியம். இது எலியா தீர்க்கதரிசி எதிர்க்கிறார். அந்த தீர்க்கதரிசிகள் 850 பேரையும் எலியாவை கொன்று போட்டதா வேதம் சொல்கிறது. சாப்பிட்டார்கள். சாப்பிடுவதில் என்ன என்பது ஒன்று உபதேசம். அவருடைய உபதேசத்தில் கலந்து கொள்கிறோம். அவர்கள் கொடுக்கிற உபதேசத்தை ஏற்றுக்கொள்கிறோம். பாபிலோனிய வழிபாட்டுகளை சபைகள் கொண்டு வந்து நுழைப்பது, அது தியேத்ரா சபையில நடந்தது. அதனால சபை இருந்த காலத்துக்கு போனது. பிலதெல்பியா போன்ற சபை மறுமலர்ச்சி சபையில் வந்தது. இப்பவும் நிறைய இந்த 7 சபைகளும் கடைசி இயேசு வரும் வரைக்கும் இருக்கும். அல்லேலூயா. 7 குணாதிசயங்களும் இருக்கும். இங்க சாப்பிடுறது என்ன பிரச்சனை? அவருடைய உபதேசத்தில் கலந்து கொள்கிறாங்க. அவர்கள் கொடுக்கிற உபதேசத்தை ஏற்றுக்கொள்கிறோம். பாபிலோனிய வழிபாடுகளை சபைக்கு கொண்டு வந்து நுழைப்பது, குறிப்பாக கிறிஸ்துவத்தில் உள்ள வழிபாட்டு முறைகளுக்குள்ளே நுழைப்பது. நிக்கோலாய் மதசபை உபதேசம் அப்படி சபைக்குள்ளே எப்படி வந்தது, நுழைக்கப்பட்டது என்று பார்த்தோம். பிலியாமுடைய உபதேசம் சபைக்கு நுழைக்கப்பட்டதை பார்த்தோம். இத மாதிரி பல துர் உபதேசம் கிறிஸ்துவுக்குள் வருகிறது. நிக்கோலாய் மதசரின் உபதேசம் கிரேக்கத்திலிருந்து வந்தது. பிலியாம் பாலாக் உபதேசம் வந்து பாத்தீங்கன்னா மோவாப், அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து வந்த அந்த வனாந்திரத்துல இருந்து வந்த உபதேசம். ஜெசபேலின் உபதேசம் பாபிலோனில் இருந்து வந்த உபதேசம். இப்படிப்பட்ட உபதேசம் சபைக்குள்ள கொண்டு வரும்போது அல்லேலூயா, அது நிக்கோலாய் மதசருடைய உபதேசமா இருந்தாலும் சரி, பிலியாமுடைய உபதேசமா இருந்தாலும் சரி, அடுத்தது என்ன? ஜெசபேலின் உபதேசம். இடம் கொடுக்கிறாய் என்று கர்த்தர் கண்டிக்கிறார். பாபிலோனிய வழிபாட்டுகள் வித்தியாசமானவை, நிறைய அருவருப்புகள் நிறைந்தவை. பெண்களை இழிவுபடுத்துற காரியங்கள் அநேகம் இருக்கும். தங்களை தாங்களே கீறிக்கொள்வாங்க, ரத்தம் சிந்து மாதிரி தங்களை அடித்துக் கொள்வாங்க. கர்த்தரை ஈஸியாக தேடக்கூடிய மார்க்கத்தில் கர்த்தரை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரை எங்கும் தொழுது கொள்ளலாம். அப்படிதான் சமரிய ஸ்ரீ கர்த்தர் சொன்னார். காலம் வந்திருக்கிறது இயேசு சொன்னார். கர்த்தரை எங்கும் ஆராதித்துக் கொள்ளலாம். வீட்டில, சபையில, ரோட்டில, வேலைத்தளத்துல, பிரயாணத்துல, கார் ஓடும் போது, அந்நிய பேசி ஜெபிக்கும் போது கர்த்தரங்களோடு இடைப்படுறதை நீங்க பார்க்கலாம். எங்க இருந்து கூப்பிட்டாலும் அவர் கேட்பார். கர்த்தரை தேடுவது எவ்வளவு இலகுவானது. மனுஷன் தான் கடவுளை தேடுவதற்கான கடினமான முறைகளை கண்டுபிடிச்சவன், அல்லேலூயா, ஏற்படுத்தி கொண்டவன். ஜெசபேலின் பந்தியில் சாப்பிடுவது என்பது அவருடைய வழிபாட்டு முறைமைகள் இருக்கிறது. அதை நீங்களும் செய்ய வேண்டும். சாப்பிட்டதெல்லாம் அந்நிய தெய்வங்களுக்கு பலியிடப்பட்டு படைக்கப்பட்டு வரும். அதையெல்லாம் செய்த பிறகு ஜெசபேல் கட்டளையிட்ட பிறகுதான் சாப்பிடலாம். நியாய பிரமாணம் அறிவிருக்கிற சாப்பாட்டு வகைகளும் இதுல இருக்கும். இதனால் தான் தானியேல் பாபிலோன்ல நேபுகாத்நேச்சரின் ராஜ சாப்பாட்டை என்ன செய்யலாம்? மறுதளிச்சான். அல்லேலூயா. பருப்பு வகையை மட்டும் சாப்பிடுவேன்னு சொல்லி அதை சாப்பிட்டான். நீங்க படிங்க 1 ராஜாக்கள் 16:33. Se livrer au péché de Jéroboam, fils de Nébat, il prit pour femme Jézabel, la fille de Baal. Le roi décida et il alla servir Baal et se prosterner devant lui. Il érigea en étal à Baal dans le temple de Baal qui construisit à Samarie et fabriqua un autel sacré. À chaque Christus encore, de tous les rois d'Israël qui l'avaient précédé pour glorifier l'Éternel, le Dieu d'Israël. இங்க பாத்தீங்கன்னா 2 ராஜாக்கள் 16:30-33 வரைக்கும் உம்ரியின் குமாரனாகிய ஆகாப் தனக்கு முன்னிருந்த எல்லாரையும் பார்க்கலும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். நேபாத்தின் குமாரனாகிய ஜெரொபெயாமின் பாவங்களில் நடப்பது அவனுக்கு கொஞ்சம் காரியம் என்று நினைத்தால் போல் அவன் சீதோனியரின் ராஜாவாகிய ஏத்பாகாலின் குமாரத்தி ஜெசபேலை விவாகம் பண்ணதும் அல்லாமல் அவன் போய் பாகாலையும் செவித்து அதை பணிந்து கொண்டு
முதல் ஒருத்தர் கல்யாணம் பண்ணார். எங்க? சீதோனியர். யார் அவர்? ஹலோ, போன கிழமைக்கு முதல் கிழமை தான் படிச்சிருக்கணும். சீதோனியர் யார் கல்யாணம் கட்ட? லவ் பண்ணி சாலமோன். ஹalleluya. அங்கேயே போறார் ஆகாப். தான் சமாரியாவில் கட்டின பாகாலில் கோவிலில் பாகாலுக்கு பலிபீடத்தை எடுப்பித்தான். ஆகாப் ஒரு விக்கிர தோப்பை வைத்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கும்படி தனக்கு முன்னிருந்த இஸ்ரவேலின் ராஜாக்கள் எல்லாம் செய்ததை பார்க்க அதிகமாய் செய்து வந்தான். சாலமோன் சீதோனிய பெண்ணை காதலித்து சீதோனிய தெய்வத்தை வழிபட்டு கோவிலை கட்டினால் சாலமோனுக்கு சீதோனிலிருந்து ஒரு எதிரியை எழுப்பினார் கர்த்தர். அல்லேலூயா. கர்த்தர் சீதோனுக்கு எதிரி எழுப்பினது மட்டுமே இல்ல, சாலமோனை கர்த்தர் தள்ளினார். தாவீது நிமித்தம் அந்த கோத்திரத்தை கொஞ்சம் விட்டு வச்சார். 2 கோத்திரத்தை மட்டும் விட்டு வச்சார். 12 கோத்திரத்துல ஒன்று ஜூதா, இன்னொன்று பெஞ்சமின். மிச்ச 10 கோத்திரத்தையும் பிரிச்சுட்டார். இந்த காரணங்களால் இஸ்ரவேல் தேசம் 2ஆக உடைஞ்சது. அல்லேலூயா. வடதேசம் அதுக்கு இஸ்ரவேல் தேசம், அதுக்கு தலைநகர் வந்து சமாரியா. தென் தேசம் ஜூதேயா, ஜூதியாவுக்கு தலைநகரம் எருசலேம். அல்லேலூயா. எதனால உடைஞ்சது? இந்த சீதோனியர்கிட்ட போனபடியா, அந்நிய தெய்வம் பெண்களை லவ் பண்ணி போனபடியா கர்த்தர் அவனை ராஜ்யபாரத்தை உடைச்சார், கோத்திரங்களை உடைச்சார். அல்லேலூயா. கடைசியில அவன் சேர்த்து வச்ச சொத்து எல்லாத்தையும் ராஜாவுக்கு வந்து திருடிட்டு போனாங்க. இந்த ஆகாப் ராஜா துணிகரமாய் இந்த உடையும் போது பாத்தீங்கன்னு சொன்னா இஸ்ரவேலுக்கு ஜெரோபெயாம் ராஜாவா வர்றான், யூதியாவுக்கு ரெகோபெயாம் அங்க ராஜாவா வர்றான். இந்த உடைந்த இந்த ஆகாப் ராஜா எதனால உடைஞ்சதோ அந்த சமாரியாவுக்கு தான் இப்ப இஸ்ரவேல் தான் இவர் ராஜாவா இருக்கிறார். துணிகரமான காரியத்தை செய்கிறான். இதனால ஆகாப்புடைய ரத்தத்தையும் ஜெசபேல் ரத்தத்தையும் நாய்கள் நக்கும் என்றார். அல்லேலூயா. அது மட்டுமில்ல, அது அப்படியே நடந்தது. ஆகாப்புக்கு வீட்டில் ஜூரின் பாஸ் பண்ண ஒரு நாயை கூட வைக்க மாட்டார். சொத்து பத்தி இல்லைங்க, சந்ததி மட்டும் இல்ல, நாய் சொந்தமான ஒரு நாயை கூட வைக்க மாட்டாரு, கொன்னுடுவாரு. நீங்க நினைச்சாதீங்க சும்மா கத்தர் வந்து சும்மா பரிதாபத்துக்குரிய தேவன். பழைய ஏற்பாடும் சரி, புதிய ஏற்பாடும் சரி. அதனாலதான் தியாத்ரா சபைக்கு உக்கிர கோபத்தோட அவர் வழிபட்டார். பழைய ஏற்பாடு பாத்தீங்கன்னா ஒரு நாயை கூட விட மாட்டான்னு சொல்லிட்டார். படி 2 ராஜ்யங்கள் 9:22 வந்து Dès que Joram dit j'ai eu, il demanda est-ce que tout va bien? J'ai eu répondu comment il irait bien alors que l'on assiste aux prostitutions de ta mère Jézabel à ses nombreux sortilèges. இப்ப 2 ராஜாக்கள் 9:22 ஜோராம் ஜெகுவை கண்டவுடனே ஜெகுவே சமாதானமா என்றான். அதற்கு ஜெகு உன் தாயாகிய ஜெசபேலின் வேசித்தனங்களும் அவளுடைய பில்லி சுனியங்களும் இத்தனை ஏராளமா இருக்கையில் சமாதானம் ஏது என்றான். ஜோராம் யார்? ஆகாபின் மகன். ஜெசபேல் தான் மகள். இப்ப ஜெசபேல் ஒரு விக்கிர ஆராதனையை மட்டும் கொண்டு வரவில்லை, வேசித்தனத்தையும் பில்லி சுனியங்களையும் கொண்டு வந்து விட்டாள். தேவனுக்கு எதிரான அக்கிரமத்தை செய்தாள். பாகால் விக்கிரகங்களுக்கு பலி செலுத்தி அந்த விக்கிரகங்களுக்கு படைத்து அந்த விக்கிரகங்களுக்கு காணிக்கை செலுத்தி பாகால் ஆராதனையில் நரை பலி செலுத்துவது. அல்லேலூயா. சின்ன பிள்ளைகளை பலி செலுத்துவது தொல்பொருள் ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சாங்க, எழுதி வச்சுக்கிறாங்க. சிறு பிள்ளைகள் பலி கொடுப்பதெல்லாம் இருந்தது. இந்த பாகால் எப்படிப்பட்ட தெய்வம் சொன்னா அதுதான் மழைய வருவிக்குதான். அல்லேலூயா. அதனாலதான் வந்து எலியா வாழை அடிச்சு போட்டான். அல்லேலூயா. மழையை அவனை வருவிக்கிறான் கர்த்தர், அதான் அடைச்சு போட்டா. இப்ப விவசாயம் இல்லாதனால பசி பட்டினி சாவு வந்துட்டு. அல்லேலூயா. இப்ப எலியா வானத்தை திறந்தான், மழை பெய்யும். ஆகவே இப்ப ஒரு சலஞ்ச் வைக்கிறான், வச்சு அவங்க தங்களை கீறிக்கொள்றாங்க பாங்கால் ஆராதனையில.
அவன் சொல்றான், எலியா நக்கல் அடிக்கிறான், இன்னும் சத்தமா கூப்பிடியா, அந்த பாகால் தெய்வம் சொல்ல நித்திரையா போயிருப்பான், எழுப்ப வேணும். நல்லா பார்த்து அவங்க இன்னும் மோக்கமா கீறி கொண்டாங்க. ஒன்று நடக்கி அல்லேலூயா. அக்கினினால பதிலளிக்கிற தெய்வமே தெய்வம் தேவன். அதான் இஸ்ரவேல் ஒன்றில் பாகால் தெய்வம் அங்க போய் கும்பிடு. இல்லாட்டி தேவன் தேவனுக்கிட்ட பரிசுத்தம் இல்லை. அதான் கத்தரிக்க சபைக்குன்னு சொல்றான். ஒன்றில் நீ பரிசுத்தமாக இல்லாட்டிக்கு உலகத்துக்குள்ள போயிடு. ரெண்டையும் கெட்டான சபையில இருந்து மற்றாக்களையும் கெடுத்து கொண்டிருக்கிறான். இங்க தேவனுக்கு எதிரான அக்கிரமத்தை செய்தால் பாகால் விக்கிரங்களுக்கு பலி செலுத்தி அந்த விக்கிரங்களுக்கு படைத்து நாள பலி கொடுத்து சிறு பிள்ளைகளை பலி கொடுப்பதெல்லாம் இதற்கான வேத ஆதாரங்கள் தொல்பொருள் ஆராய்ச்சி ஆதாரம் நிறைய இருக்கின்றன. இந்த ஆராதனையில் வேசித்தன ஆராதனையும் உண்டு. பாகாலின் பூசாரிகள் ஆசாரிகள் அந்த ஆலயங்களில் விபச்சாரம் வேசித்தனம் பண்ணுவது பாகாலின் ஆராதனைகளில் ஒன்று. தேவதாசிகள் என்று சொல்லப்படுற முறையெல்லாம் இங்கிருந்தான் வந்தது. தேவனுக்கு வந்து பசுத்தமாய் வாழ சொன்ன மக்களை பசுத்த குலைச்சலாக்கி இந்த மாதிரி கேவலமான வேலையை செய்ய வைப்பது. அல்லேலூயா. இதான் ஜெசபேல் உபதேசம். இங்க இயேசு சொல்ற வந்து தியத்ரா சபையில சொல்ற ஜெசபேல் வந்து பழைய ஏற்பாடு ஜெசபேல் இல்ல, அதே காரியத்தை இங்க செய்யறான். ஆமே. 2 ராஜாக்கள் 9:30 பாத்தீங்கன்னா ஜெகு ஜெஸ்வேலுக்கு வந்தா அதே ஜெசபேல் கேட்ட போது தன் கண்களுக்கு மையிட்டு தன் தலையை சிங்காரித்துக் கொண்டு ஜன்னல் வழியா எட்டு பார்த்தான். அல்லேலூயா. புருஷன் இறந்து போயிட்டான். ராஜாவா இருந்த அவள் மகனை ஜோராம ஜெகு கொண்டு போட்டு வருகிறான். இவன் என்ன செய்யறான்? கண்ணுக்கு மையிட்டு மேக்கப் பண்ணி தலைய சீவி. அல்லேலூயா. புருஷ பெருசா சொல்ல தெரியும், உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. மயக்கும்படியாக நீ அழகா இருக்கிறது பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. எனக்கு பின்னால கொஞ்சம் பேர் வரணும்னு விரும்புறப்பா. அதான் இந்த ஆவி ஜெசபேலின் ஆவி. அல்லேலூயா. என்ன பண்ணணும்? நீ கண்ணுக்கு அடி லிப்ஸ்டிக் அடி தப்பு கிடையாது. நீ எதற்காக செய்யற? 4 பேர் வரணுமா? சுத்தி 10 பேர் வரணுமா? வந்தாலே ஆபத்து. அல்லேலூயா. இது இந்த ஆவி, பேசித்தன ஆவி. புருஷன் செத்து போயிட்டான், மகனை கொண்டுட்டு வர்றான், அவனுக்கே மேக்கப் பண்ணி கொண்டு வந்து நிக்கிறான். அல்லேலூயா. இப்ப ஜெகு தீர்க்கசத்தை கட்டல அங்க கேட்டான், யார் நிக்கிறது மேல? என்னோடு இருக்கிறது யாரு? வந்தான், தள்ளிவிடாது. என்ன செய்யணும்? ஜெசபேல தள்ளி போட்டு ஏறி மிதிச்சுட்டு போனான். அதான் அபிஷேகம். ஒரு விழுந்து போன அடுத்த காரியம். அல்லேலூயா. உனக்குள்ள அபிஷேகம் இருந்தா ஆவிகளை ஏறி மிதிச்சுட்டு போகும். புருஷன் வந்து விட்டான். ஜெசபேல் என்பது ஒரு எக்ஸாம்பிள், அடையாளமாக கத்த தியத்ரா சபையில சொல்லுறான். தியத்ரா பட்டணத்தில் இருந்த எல்லா அமைப்புகளும் சங்கங்களும் விக்கிர ஆராதனை வேசித்தனங்களும் கலப்படமாய் இருந்தது. சபை பின்மாற்றத்துக்கு போனாலும் அதற்கு இந்த சீனர் கள்ள உபதேசங்களை ஏற்றுக்கொள்ளாமல் ஒரு சபையும் மாறவும் முடியாது. ஏனென்றா இந்த காலத்துல மாதிரி பக்கத்துல சபையெல்லாம் கிடையாது. எங்க சபை இந்த கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் ஒரு சபை, 500 கிலோமீட்டர் ஒரு சபை, அப்படி இல்ல. அல்லேலூயா. கர்த்தர் அப்படி சொல்லுவாரா இருந்தா அது கர்த்தரா இருக்க முடியாது. அங்க சொல்லத்தை இங்க சொல்லு, ஒரு கீரை கடைக்கு எதிராக கீரை கடை போடுற மாதிரி கர்த்தர் அப்படி எல்லாம் சொல்ல மாட்டா. அல்லேலூயா. கர்த்தர் சொல்ல மாட்டா, இந்த சபையில உள்ள என்னுடைய விசுவாசிய நீ கொண்டு திருடி வச்சிரு, நீ திருடன். அல்லேலூயா. ஒரு சபை சரியில்லைன்னு ஒரு விசுவாசி வெளியில போனா வேற காரியம். சபை சரியா இருந்து ஒரு சபையில ஒருத்தனை எடுத்தீங்கன்னா நீ திருடன் வேணும் சொல்லுற. வேற சபைக்கு மாற முடியாது. வேற சபையே இல்ல. பெர்கமோ அங்க இருந்து ஒரு 30 கிலோமீட்டர், எபேசி இங்க இருந்து ஒரு 60 மைலுக்கு மேல. தியேட்டர் அப்போக்கு மேல கூட கார், இந்த மாதிரி கூட காரும் கிடையாது. அல்லேலூயா. கழுதையும் குதிரையும் தான். குதிரை யார் வச்சிருப்பாங்கன்னா சோல்டர்ஸ் வச்சிருப்பாங்க, பெரிய பணக்காரன் வச்சிருப்பாங்க, ராஜாம் வச்சிருப்பாங்க, ராஜாக்கள் வச்சிருப்பாங்க. மற்ற ஜனங்கள் அதுல நடந்து போற மாதிரி இப்படி ரோடா இருக்கு. நமக்கு 500 கிலோமீட்டர் 500 மீட்டர் நடக்கிறதுக்கு ஐயோ நம்ம செத்து போயிடும். அந்த பட்டணத்துல எல்லா ஜனங்களும் இந்த இடத்துல வந்தாங்க.
இந்த சபையில் திடீரென்று ஒரு கள்ள உபதேசம் வந்து விட்டது. சிலர் கள்ள உபதேசங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் இருந்தாங்க. இந்த சபை பின்மாற்றத்துக்கு காரணமே சபைக்குள்ள கொண்டு வரப்பட்ட கள்ள உபதேசம். தன்னை தீர்க்கதரிசி என்று காண்பித்துக் கொண்ட ஜெசபேல் கள்ள உபதேசங்களை கொண்டு வந்து அந்த உபதேசங்களை எல்லாரும் கீழ்ப்படிய பண்ணி அந்த உபதேசங்களை ஏற்றுக்கொள்ளும்படி உபதேசம் பண்ணினாள். அல்லையா? அப்ப கூட நீங்க பார்க்கலாம், சினிமா பாட்டு பாடுறான், சினிமா பாட்டை பாடி தீர்க்கதரிசனம் சொல்லலாம், நீங்க பாவம் செய்யலாம். அல்லேலூயா. இவனெல்லாம் கள்ள. உண்மையில நீ இயேசுவின் பிள்ளையாய் ஆவியானவர்கள் நடத்தப்பட்ட நீ என்ன தெரியுமா செய்வாய்? அந்த ஜனங்கள் அறியாம செய்யறாங்க, ஏதோ வந்துட்டாங்க சபைக்குள்ள, அந்த ஜனங்களை கட்டாவே ஒரு நல்ல சபைக்குள்ள கொண்டு போகும். இவனை பழமொழியாக்கும். ஜெசபேலுக்கு அப்படியே தான் சொன்னார், கட்டில் கிடக்கும். அல்லேலூயா. அவளை ஃபாலோ பண்ற அவளுடைய பிள்ளைகளை என்ன செய்வாரா? கொல்லவே கொல்லுவான், தப்பவே மாட்டான். அல்லேலூயா. கொல்லுவேன், சிலவளை கொல்லேக்க சிலவளை தப்பலாம், கொண்டா தப்பவே மாட்டான், சாகும்படி கொல்லுவான். அல்லேலூயா. இந்த கள்ள உபதேசங்கள் தன்மை என்னவென்றால், கள்ள உபதேசத்தை சொல்லுகிறவனும் சரி கேட்கிறவனும் சரி பந்திய பொருளை இழந்து விடுவார்கள். கள்ள உபதேசம் என்பது ஒரு நல்ல ஆகாரத்தில் விழுந்த விஷம் போன்றது. ஆகவே கள்ள உபதேசத்தை குறித்து எச்சரிக்கையா இருக்க வேண்டும். வேதம் எச்சரித்துக் கொண்டே இருக்கிறது. கள்ள உபதேசம் என்பது மேல் தோட்டத்துக்கு பார்த்தீர்களானால் ஒரு சாதாரண ஒரு பேச்சு போல தோன்றும், ஒரு செய்தி போல தோன்றும். அதற்கு நீங்கள் செவி கொடுக்க ஆரம்பிக்கும் போது அது உங்கள் இருதயத்தை பிடிக்க ஆரம்பித்து விடும். அதனால் எது நல்லது எது தீமையானது என்று உங்களால் புரிந்து கொள்ள முடியாமல் போய்விடும். கர்த்தராகிய இயேசுவை காட்டாத, கர்த்தரிடத்தில் உங்களை சேர்க்காத, கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு உங்களை நடத்தாத எந்த உபதேசமுமே கள்ள உபதேசம். மாம்சத்தில் வெளிப்பட்ட கிறிஸ்துவினிடத்தில் ஜனங்களை கொண்டு போய் சேர்ப்பதுதான் ஒரு நல்ல உபதேசத்தின் அடையாளம். அல்லேலூயா. எந்த கள்ளனும் எந்த கள்ள தீர்க்கதரிசியும் எந்த கள்ள கிறிஸ்துவும் இயேசுவை அறிவிக்காம செய்ததே கிடையாது. இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 2000 கிறிஸ்துகள் தோன்றி செத்து போயிட்டாங்க. எல்லாரும் யாரும் சொன்னாங்க? இயேசுவை சொல்லி வந்தான், இயேசுக்கு இப்படி செய்யணும் வந்தான், கடைசியில நானே கிறிஸ்துவன்னு சொல்லிட்டான். அல்லேலூயா. பிறகு கடைசியா அமெரிக்கால தோன்ற கிறிஸ்து வந்து 2000 பேரோட செத்து போயினான். இங்க சைப்ரஸ்ல தோன்ற இயேசு வந்து பாத்தீங்கன்னா ஜெயிலுக்குள்ள இருக்கிறார், செத்துட்டார தெரியல. அல்லேலூயா. இப்படி நிறைய கிறிஸ்துகள் ஜெயில இருக்கிறாங்க, நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. ஆமே. இது கள்ள உபதேசம் நாங்க அனுமதிக்கிறதுனா. அந்த அமெரிக்கால தோன்ற கிறிஸ்துவ எத்தனை விசுவாசிகள் தெரியுமா? 2000 பேர். சைப்ரஸ்ல தோன்ற விசுவாசிகள் தெரியுமா செய்றாங்க? வீடு சொத்து பத்தெல்லாம் வித்து அந்த கிறிஸ்துவ கொடுத்துறாங்க. அந்த ஊரே கிறிஸ்துவ ஊரா போயிடுச்சு. ஒரு நாள் போலீஸ் பிடிச்சு உடுக்கு போட்டான். இப்ப ஜெயில இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆகவே கள்ள உபதேசங்களை ஈஸியா கண்டுபிடிச்சுடலாம். அந்த கள்ள உபதேசம் உங்களை ஊக்கப்படுத்துவதற்காக கிறிஸ்துவனுடைய ஸ்தானத்துக்கு ஏற்ற அளவில் உங்களை காண்பிக்க ஆரம்பித்துவிடும். எல்லா மனிதரும் கடவுள் தான். கடவுளை எங்கேயும் தேட வேண்டாம், உங்களுக்குள்ளேயே இருக்கிறார். கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். நீங்க பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டபடினால் நீங்கள் கிறிஸ்துவாகி விட்டீங்க. எங்க சபையே அப்படிதான். அபிஷேகத்தை விடுறாங்க, நினைச்சிட்டாங்க நாங்களும் அபிஷேகம் பெற்றுட்டோம், ஸ்தோத்திரம். வீட்டுல போய் பிசாசு நிறுத்துறாங்க, தும்பு கிடையாது, அடி வாங்கி உடல் முது உடைஞ்சு வந்தாங்க. நிறைய பேர் எங்க சபையிலே இருந்தாங்க. நாங்க அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டோம்ப்பா. கிறிஸ்துவ அபிஷேகம், கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். நீங்கள் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டபடியா நீங்கள் கிறிஸ்துவாகி விட்டீங்க. இதெல்லாம் இருக்கிற உபதேசத்தை சொல்றான். அப்படி ஒன்னொன்று போய் மாண்டு போய் இருக்கு. நீங்கள் தேவனுடைய சாயலை பெற்றிருக்கீங்க. நீங்கள் தேவன் தான் இப்படி ஒரு கள்ள உபதேசம் உலாவி வருவதை நாம் கேள்விப்படுகிறோம். நாம் தேவன் என்றால் நாம் ஏன் கிறிஸ்துவனுக்கு போக வேணும்? அல்லேலூயா. அவரும் கிறிஸ்து, நானும் கிறிஸ்து. இந்த உபதேசம் என்னை கிறிஸ்துவனுக்கு கொண்டு போய் சேர்க்கவில்லை. இந்த உபதேசம் என்னில் நானே என் சுயத்தை வைத்து என்னை காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்று எனக்கு நய வஞ்சகம் செய்கிறது. நாம் 1000 பேர் உயிரோடு எழுப்பினாலும் இயேசுவோடு சிங்காசனத்தில் இருந்து ஆளுகை செய்ய போறோம், உண்மைதான். ஆனால் நாம் ஒரு நாளும் கிறிஸ்துவாக முடியாது. நாம் விண்ணவர் சாயலை அடையும் வரை மண்ணுதான், செத்தா மண்ணுக்கு தான் போகணும். அல்லேலூயா. கர்த்தருடைய வருகை இன்றைக்கு வருமா இருந்தா, நாங்க உண்மையிலே பரிசுத்தமா இருந்தா, பரலோகத்துக்கு போறதுக்கு தகுதியா இருந்தா
சாகாம இந்த சரீரம் மறுரூபம் அடையும். இந்த சரீரம் பரலோகத்துக்கு போகவே முடியாது, இது மண்ணால் உண்டாக்கப்பட்டது. பேதுரு ஒரு முறை இயேசு சேவல் கூறதுக்கு முன்பு மறுதளித்தார். பேதுரு இயேசுவை விட பெரிதான அற்புதங்களை எல்லாம் செய்தார் தெரியுமா? இயேசு நிழல்பட்டு யாரும் குணமானதா பேதுரு எழுதல. பேதுரு நடந்து போகும்போது புண்ணியாளிகளை வச்சாங்க, அவங்க குணமானாங்க. அல்லேலூயா. ஆனா இந்த பேதுரு மரிக்கும் வரை, இந்த சேவல் கூறப்பெல்லாம் மரிக்கும் வரை மனம் கசந்து அழுத்ததாக சரித்திரம் சொல்லுது. இயேசுவோட பேதுரோட இருந்து அவனுடைய உடன் ஊழியக்காரன் எழுதி வச்சிருக்கிறான். அவ்வளவு பெரிய தெய்வத்தை நாம் காட்டி கொடுத்துட்டேன். அல்லேலூயா. இப்ப பரிசுத்தவான் தான் இயேசுவுக்கு விட அதிகமான ஊழியம் செய்தவன், அதிகமான அற்புதம் கூட செய்யறவன் சொல்றார். இயேசு சொல்ற, என்ன விட நீங்க அதிகமான செய்வீங்க, அற்புதங்களை செய்வீங்கன்னு சொன்னார். பேதுரு செய்தான். அவன் ஒருவருக்க காட்டி கொடுத்த பாவத்துக்காக சேவல் கூற போதெல்லாம் அழுதான மனம் கசந்து. அல்லேலூயா. நாங்க பாவத்தோட இருப்போம், எல்லா அநியாயத்தையும் பண்ணுவோம், எங்களை கிறிஸ்துவால் காண்பிக்கிறோம். சில வழி நாங்கள் பரிசுத்தவர்களாக மாற்றப்பட்டிருந்தாலும் கர்த்தருக்கு விரோதமாக செய்த பாவங்களுக்கு வருத்தம் வரத்தான் செய்யும். அல்லேலூயா. அப்படி இருக்கும்போது நாங்கள் எப்படி கிறிஸ்துவுக்கு சமமாக எண்ணுவது? அப்படித்தான் முதலாவது ஆதாம் அவளே வஞ்சிச்சான் பிசாசு. நீங்க இதை சாப்பிட்டீங்கன்னா அவனுக்கு சமமா போயிருவீங்க. எங்க சமமா போனாங்க? இருந்த தோட்டத்தோடு துளக்கப்பட்டாங்க. அல்லேலூயா. கிறிஸ்து இருக்க வேண்டிய இடத்தில் பொருளை காண்பிக்கிறது, கிறிஸ்து இருக்க வேண்டிய இடத்தில் உங்களை சுயத்தை காட்டுவது, கிறிஸ்து இருக்க வேண்டிய இடத்தில் வேறொன்றை காட்டுவது, இதெல்லாம் கள்ள உபதேசத்தில் அடிப்படை குணாதிசயம். சபையில் கொண்டு வரப்பட்ட கள்ள உபதேசத்தை பெரும்பாலானோர் ஏற்றுக்கொண்ட போதிலும், அதை கடைபிடிக்க ஆரம்பித்த போதிலும், இது நூதனமாய் இருக்கிறது என்று அநேகர் அங்கீகரித்த போதிலும், ஒரு கூட்டம் பேர் இது தேவனால் உண்டானதல்ல என்று கண்டுபிடித்து அதற்கு அவர்கள் செவி கொடுக்கவில்லை. அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, பின்பற்றவும் இல்லை. கள்ள உபதேசம் கிறிஸ்துவுக்கும் உங்களுக்கும் ஒரு பெரிய பிளவை உண்டு பண்ணுகிறது. கள்ள உபதேசத்தை சபைக்குள் அனுமதித்ததால் தான் முழு தீர்த்திரா சபையும் பின்மாறி போனது. இந்த 96க்குள்ள எழுதைக்க ஒரு சில கூட்டம் எதிர்க்குது, பெரும்பான்மை கூட்டம் அங்கீகரிச்சுட்டு. கிபி 500 வரைக்கும் முழு சபையுமே கள்ள உபதேசத்துல மூழ்கி போச்சு. அதுதான் இருண்ட காலத்தின் சபை. ஒரு வித்தியாசமா இருக்கு. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கள்ள உபதேசம் கேட்கும்போது பளபளப்பா இருக்கு, ஒரு வித்தியாசமா இருக்கும், பரவசமா இருக்கும். அதை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட்டால் அது உங்களையும் கர்த்தரையும் பிரித்துவிடும், கிறிஸ்துவனுடைய அன்பிலிருந்து பிரித்துவிடும், உங்களுடைய பந்தய பொருளை இழக்க பண்ணிவிடும். முக்கியமானது கிறிஸ்து நமக்குள் உலக பிரகாரமாய் கொடுக்கிற நன்மைகள் அல்ல, கிறிஸ்து நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணின நித்திய ஜீவன் பிரதானம். அல்லேலூயா. நீங்க நாங்க சம்பாதிக்கிற, நாங்க அனுபவிக்கிற எல்லாம் நம்மோட வராது. அல்லேலூயா. நம்முடைய நித்திய ஜீவன் தான் நமக்கு பிரதானம். நித்திய ஜீவனை கெடுக்கக்கூடிய எந்த உபதேசமும் கள்ள உபதேசம். தியத்ரா சபையினர் கள்ள உபதேசத்துக்கு இடம் கொடுத்து, கள்ள சடங்காச்சரங்களுக்கு இடம் கொடுத்து அதை முழுவதுமாக கடைபிடிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அதுதான் தேவன் காட்டிய நியதி என்று தங்களுடைய மனதில் தோன்றினவைகளை எடுத்து ஏற்படுத்தி கொண்டதினால்தான் பின் நாட்களில் முழுவதுமாக பின்மாறி போய்விட்டது. இந்த சபையின் காலகட்டத்தில் ஏற்படுத்தப்பட்ட மத தலைவர்கள் பல்வேறு விதமான கொள்கைகளை, பல்வேறு விதமான சட்ட திட்டங்களை சபைக்குள்ள கொண்டு வந்து இவைகளை சபை கடைபிடிக்க வேண்டும், சபை சட்ட புத்தகம் என்றே சட்ட புத்தகங்களை தொகுத்து விட்டாங்க. அதுக்குள்ள வந்ததுதான் இந்த பாவ சங்கீதம், உத்தரிக்கும் ஸ்தலம். அல்லேலூயா. அந்த தியேத்ரா சபையில தான் நான் இருந்தேன். அல்லேலூயா. அதுலேருந்து நான் வெளில வந்தேன். சபை சட்ட புத்தகத்தை ஃபாலோ பண்ணிச்சு, வேதத்தை ஃபாலோ பண்ணவில்லை. அந்த புத்தகங்கள் வேத புத்தகத்தின் அடிப்படையில் சொல்லப்படாமல் தங்களின் மாம்சீகத்தின் அடிப்படையிலும் தாங்கள் மனிதர்களை தங்களுக்கு கீழே வைத்து ஆள வேண்டும் என்கிற நோக்கத்தோடு கற்பிக்கப்பட்டதாகவும் இருந்தது. சட்டம் என்பது மனிதர்களை நல்வழிப்படுத்துவதற்கு அமையாமல் எந்த சட்டத்தை போட்டால் மனிதர்கள் என் கைக்கு கீழே இருப்பார்கள் என்று சட்டங்களை வைத்தார்கள். சில சடங்காச்சாரங்களையும் வைத்தாங்க. கடைபிடிக்கும்படி ஜனங்களை வற்புறுத்தினார்கள். கடைபிடிக்காவிடில் ஞானஸ்தானம் இல்ல, திருமணம் இல்ல, செத்தால் கூட கல்லறையும் இல்ல.
அதனாலதான் இந்த தியத்ரா சபையாகிய ரோமன் கத்தீட்ரல் இருக்கிறமோ சபையே மாறணும். செத்தா கல்லறை இருக்கா. அதனால தெரியுமா இலங்கையில இந்தியாவில எல்லாம் இந்த ரட்சிக்கப்பட்ட சபை கல்லறையே வாங்கிச்சு. ஐயோ கல்லறை இல்லாட்டி வரமாட்டானேன்னு சொல்லி. இலங்கையில எங்களோட சபைக்கு கல்லறை கிடையாது. அல்லேலூயா. சொன்னாங்க வாங்க சொல்லி. ஐயோ நான் சொன்னேன் என்னன்னா, செத்தா கவர்மெண்ட் வச்சிருக்க மாட்டான். ஏன் அவ்வளவு மோசமான ஆக்கள் நாங்க. ஜீவன் இருக்கும் வரைக்கும் தான் நமக்கு ஒரு இது போச்சு. இது எத்தனை கோடி வச்சிருந்தாலும் இந்த குணத்தை கொண்டு போய் எரியுங்கயா இல்லாட்டி புதையுங்கன்னு சொல்லிடுவாங்க. நான் செலவழிக்காடி கவர்மெண்ட் செலவழிச்சா நான் வச்சிருந்தா வழியில 4 நாள் என்னால 4 பேர் செத்துடுவாங்க கிருமி. உண்மையா இல்லையா? இதுக்கு எனக்கு கவலைப்படணும். அல்லேலூயா. கல்லறை இருந்தாலும் கல்லறை இல்லாட்டிக்க நாங்க என்னுடைய ஆவி ஆத்மா போக வேண்டிய இடத்துக்கு போவேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். கல்லறை இருக்குதா? ஒரு சேச்சி கல்லறை இருக்குதா? நான் சேச்சமான கல்லறை இல்லப்பா. அப்படி இப்ப கல்லறை வாங்கின சேர்ச்சில இருந்து இன்னொரு உண்மையான சபைக்கு போறது கூட இப்ப பயப்படுத்தி தியேத்ரா சபையிலிருந்து பிலதெல்பியா சபை மாதிரி வந்த சபைகள் அது மாவிய துளைச்சி போய் அல்லேலூயா என்ன செய்தா அந்த விசுவாசியில தக்க வைக்கலாம். அல்லேலூயா. விசுவாசியை தக்க வைக்கிறது இல்ல சபை. விசுவாசத்துக்கு சத்தியத்தை சத்தியமா சொல்றதா சபை. இருந்தா இது பரலோகத்துக்கு வர விரும்பினா வா. அல்லேலூயா. யாரையும் திணிக்க முடியாது. சத்தியத்தை சத்தியமா தான் சொல்ல முடியும். அல்லேலூயா. அவங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். ஆகவே இதெல்லாம் ஜனங்களை கட்டாயப்படுத்தினாங்க. அதனாலேயே இந்த கல்லறைக்கு பயந்து ஐயோ ரோட்ல போட்டுட்டான் நாய் தின்னுடுமே. அந்த காலம் எல்லாம் பயங்கரமான காலங்கள் தான். கொண்டு காட்டுல போட்டு விட்டா. அல்லேலூயா. தனித்தனியா கால் கையா அப்படித்தான் ஜெசபேல்ல போச்சு. ஜெபு மேல போயிட்டு கீழே வந்து சொன்னா அவள் ராஜகுமாரத்தி பரவாயில்ல கொண்டு அடக்கம் பண்ண மாட்டான். அவங்க வந்து சொன்னாங்க மண்டையோடு கையில ஒரு பகுதி தான் இருக்கு, மிச்சத்தை காணே எல்லாம் நாய் சாப்பிட்டு எலும்பாய் விட்டுட்டு. அல்லேலூயா. நாங்க எப்படி சேர்த்தாலும் எரிச்சாலும் சரி புதைச்சாலும் சரி இந்த உள்ளுக்குள்ள ஆத்மாவை எரிக்க முடியாது, புதைக்க முடியாது. செத்த மறு நிமிஷமே அது போக வேண்டிய இடத்துக்கு போயிடும். ஒன்று பாதாளம் இல்லாட்டி இடைப்பாடுற இடம். அதுக்காகத்தான் இந்த ஓட்டம். அல்லேலூயா. அதுக்காகத்தான் நாங்க கூடி ஜெபிக்கிறோம். எங்களை பரிசுத்தப்படும்படியா அடிக்கடி அதிகாலை ஜெபங்கள் எல்லாம் வச்சிருக்கிறோம். மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிக்க பாத்திரமான காணப்படுறதுக்கு ஒப்பொழுதும் ஜெபிக்கணும். அதுக்காக இந்த சபை 7 நாளும் ஜெபிக்கிறது திறந்து கொடுக்குது. உபவாசம் இருக்க ஜெபிக்கப்படியா திறந்து கொடுக்குது. ஏன்னா நீ மனுஷகுமாருக்கு முன்பாக இருக்க பாத்திரமான்களா இருக்கும்படியா. அப்படி கூட திறந்து கொடுக்குற சபையில நீ மாயமால மணி கொண்டு இருக்க முடியுமா? உங்களை தடவி கொண்டு இருக்க முடியுமா? அல்லேலூயா. உங்களை சொல்றது கேட்காடி போ, அது உன்னுடைய பாடு. நீங்க ஒன்று சூடு தாங்கி ஒன்று ஓடிடுவ, இல்லாட்டிக்கு பரிசுத்தமானாய் மாறிடுவார். ரெண்டுல ஒன்று நடக்கணும். எது நடந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்று உன்னை பழமொழியா வைக்கணும், அல்லது கர்த்தருக்கு சாட்சியா வைக்கணும். ஆகவே இதை கடைபிடிக்க வற்புறுத்தினாங்க. விதிமுறைகளை சபைக்குள்ளே புகித்தபடினால் சபை முழுவதுமாக கர்த்தரை விட்டு பின்வாங்கினது. சபை தேவனையும் தேவ ஆவியானவரையும் வெளியே தள்ளி விட்டது. ஆனால் இயேசுவுக்கு தான் ஆராதனை செய்தாங்க. பரிசுத்த ஆவியானவர் தான் ஆராதனை செய்தாங்க. வாரும் தூய் ஆவி என்று பாடினாங்க. அங்க ஆவியானவர் வர மாட்டா. இயேசுவுக்கு அல்லேலூயா ஸ்தோத்திரம் சொன்னாங்க. அங்க கிடையாது. அல்லேலூயா. இந்த தியேத்ரா சபை என்ன செய்யுது தெரியுமா? பைபிள் எல்லாம் விசுவாசி படிக்க கூடாது. அது பரிசுத்த புத்தகம். பாருங்க, பரிசுத்த வேதாகம். நீ பரிசுத்தமா இருக்கா இல்லாம இருக்க நீ இதை படிக்காத என்று சொல்லி அங்க ஹோல்டர்ல ஒரு பெரிய வச்சு கோல்டு செயின் போட்டு பூட்டிட்டாங்க. இப்ப இதுல நான் படிச்சதான பாச சொல்றது சரியா தெரியும். அல்லேலூயா. இப்ப பாக்குறீங்க தானே பாவம் செய்யலாம் பிசில் அடிச்சு கையெல்லாம் தட்டுது. பைபிள படிக்காது. அல்லேலூயா. சினிமா பாக்கலாம்னு சொல்ல கை தட்டி விசில் அடிக்குது. பைபிள படிக்கிறது கிடையாது. அதுதான் இந்த தியேத்ரா சபை செய்துச்சு. மார்ட்டின் லூத்தர் எழும்பும் வரைக்கும். அல்லேலூயா. உன்னை யார் கட்டி வச்சிருந்த பைபிளை படிக்க விடாத படிக்க? தியேத்ரா சபையில கட்டி வச்சிருக்கிறோம். உங்க வீட்டுல பைபிளை கொண்டு வச்சிருக்கியா? தலை வலி வந்தா கத்தாவே கத்தாவே கத்தாவே, வயிற்று வலி வந்தா கத்தாவே கத்தாவே.
நேரவழி வந்தா கொண்டே பாய்க்குள்ள வைக்கிறது வச்ச குணமாகுமா? அதுக்கு 4 டெவலப்பிங்க போட்டாலாவது குணமாகும். பைபிள கொண்டு வச்சா குணமாகலாம். அல்லேலூயா. அதனால எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க. ஆசீர்வாத தண்ணி. நீ பாவம் செய்தீங்கன்னா ஒரு சிட்டு 1000 பேரும் ஒரு சிட்டு வாங்கினீங்கன்னா நீ செய்த பாவம், செய்ய போற பாவம் அது 10,000 ரூபாய் நீ சீட்டு எவ்வளவு சந்தோஷம். அப்படிதான் ஒரு கூட்டம் போய்கொண்டிருக்குது சபைகள் எல்லாம். அல்லேலூயா. ஏன்னா இந்த ப்ராசஸ் இருக்கு, விஷயமா இருக்கு. கவர்மெண்ட் நல்ல சலுகை கொடுத்துச்சு. இந்த ஃபாதர் மேல நிறைய பேர் தெரியாது. ஃபாதர் கல்யாணம் கட்டக்கூடாதுன்னு பெருமை பேசணும். நான் அந்த இடத்துல அங்க வந்தேன். அல்லேலூயா. அதனால நான் இங்கே வந்தேன்னு நல்லா ஆராய்ச்சி பண்ணி வச்சிருக்கேன். நீங்க கல்யாணம் கட்டுறீங்களுக்கு அதுக்காக தயார் சபையை விட்டு பிரிஞ்சு போறீங்க. ஃபாதர் மேலுக்கு 2-3 பஞ்சாதியோட சலுக்கெல்லாம் இருக்கு. வயசும் ஒரு ஆள் தான் வந்து இந்த ஃபாதர் மேல கல்யாணம் கட்டுறதெல்லாம் நிப்பாட்டி ஃபாதரையும் சிஸ்டரையும் வந்து கூண்டுக்குள்ள அடிச்சுட்டாங்க. இது மாம்சத்தினால கட்டு. இயேசு முதல் மனுஷனை உண்டாக்கி நீ தனிமையா இருக்கிறது நல்லதல்லன்னு சொல்லி உண்டாக்கி வச்சான். அல்லேலூயா. யாரு பொண்ணு பார்த்தது? கர்த்தர் தான் ஆதாமுக்கு பொண்ணு பார்த்தார். அல்லேலூயா. பொண்ணு பார்த்து கட்டி வச்சு ஆசீர்வதிச்சார். அல்லேலூயா. அவன் என்ன சொன்னான்? ரொம்ப நல்லா இருக்கு. என் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தின் மாம்சத்தும். அல்லேலூயா. நான் மனுஷன், நீ மனுஷி. நான் பாதி, நீ பாதி. அல்லேலூயா. இப்ப எத்தனையோ பாதினா ஒரு சரத்துல சேர்ந்து சின்ன அப்படின்னா போய் சரீரத்தை நாசமாக்கி கொண்டு இருக்கு. ஆமே. Thank you Lord Jesus. ஆபிரகாமுக்கு யார் பொண்ணு பார்த்தது? இல்ல, அவனே கல்யாணம் கட்டிட்டான். 2வது கல்யாணம் யார் பேசுறது? பொஞ்சாதி. நல்ல பொஞ்சாதி. இப்படி பொஞ்சாதி கிடைக்கிறதுன்னு நிறைய பேர் வருத்தப்படுறாங்க சபையில. ஒரு பெரிய பாட்டுக்காரனுக்கு வந்து அந்த பொஞ்சாதி கேஸ் போட்டு அல்லேலூயா என்ன விட்டு இன்னொத்தியோட திரிகிறாங்கன்னு சொல்லி அல்லேலூயா. அந்த காசை தூக்கி ஏற்றி திரியுது. பரதேசி கூட்டம், பிசாசின் கூட்டம், எசபெலின் கூட்டம். அல்லேலூயா. ஒரு தாலி ஒன்றை பார்த்தேன். முதல் ஒன்று பார்த்து கட்டிட்டு வந்த அது கர்த்தர் அங்கீகரிச்சார். 2வது பொஞ்சாதி பார்த்து கட்டினா கர்த்தர் அங்கீகரிக்கல. 3வது அவரை பார்த்தார், அது ஆபிரகாம் உஷாராயிச்சார். அல்லேலூயா. 2வது புள்ள பொஞ்சாதி மூத்த குமாரன் என்ன செய்து விட்டார்? கர்த்தர் ரிங் போட்டரோட அனுப்பிட்டார். பார்த்தார் கர்த்தர் பொல்லாதவர். இது கர்த்தர் எனக்கு கொடுக்கல. அல்லேலூயா. அவங்களையும் வருங்கையோடு அனுப்புறதை விட நாங்களே முந்திக் கொள்ளுவோம். வெகுமதிகளை கொடுத்து டைமண்ட் கொடுத்தானா கோல்டு கொடுத்தானா தெரியும். அவனோட நாட்கள் அப்பா பூமி தாங்க முடியாத ஐஸ்வர்யவானா இருந்தான். அல்லேலூயா. எதுக்கு தேவனோட முந்தி வீணான நம்மளால வந்த இந்த 6 பிள்ளைகளுக்கு என்ன செய்துட்டான்? வெகுமதியில கொடுத்து அப்படியே கண்ணுக்கு முன்னாடி நிக்காத கீழ்த்தி செல்பக்கத்துக்கு போன்னு அனுப்பிட்டான். அல்லேலூயா. ஈசாக்கு யார் பொண்ணு பார்த்தா? ஆபிரகாம். அதனாலதான் ஈசாக்க வந்து இயேசுவுக்கு ஒப்பாக சொல்லப்படுகிறார். அவன் ஜெபிக்கிறவனா இருந்தான். அல்லேலூயா. அவன் 175 வயசுல ஆபிரகாம் ஈசாக்கும் ரெபெக்காலும் சந்தோஷமா இருந்தாங்கன்னு வேதத்துல எழுதி வச்சிருக்கிறான். அல்லேலூயா. இந்த 1 லவ் பண்ணினா 3 கிடைச்சது. ஆபிரகாம் 4 சாலமோன் 4 விதமான காரியத்தை லவ் பண்ண ஒவ்வொன்றுக்கு பின்னால் 2 பிசாசு வந்துச்சு. அல்லேலூயா. இவர் 1 லவ் பண்ண 3 வந்துச்சு. இங்கே வந்து பாத்தீங்கன்னா பாட்டியில விளையாட்டு காட்டுறான். பொஞ்சாதி மேல கல்யாணம் கட்டி வைக்கிறாங்க புருஷனுக்கு. அவர் என்ன தெரியுமா சொன்ன? என்னுடைய வாழ்க்கையில சஞ்சலமும் தவிப்பும். 4 பொஞ்சாதி இருந்தோம், சஞ்சலம் தவிப்பு. அல்லேலூயா. ஒரு பொஞ்சாதிக்கு 7 வருஷம் வேலை செய்யப்பட்டவர் 20 வருஷம் வேலை செய்தார். தெரியுமா? கான்ட்ராக்ட் வந்து 7 வருஷம். கொன்ட்ராவை மாற்ற இன்னொரு 7 வருஷம் செய்.
பிறகு 6 வருஷம் கொடுத்து 20 வருஷம் உழைச்ச பிறகுதான் நான் லூஸா இருந்துட்டேன். இனி என்னுடைய பிள்ளைகளுக்கு எப்ப நான் உழைக்கிறது வெளியில போக முடியுதுன்ற அவருடைய சம்பளம் 10 முறை மாற்றப்பட்டதா. சபை முழுவதுமாக கர்த்தரை விட்டு பின்வாங்கினது. சபை தேவனையும் தேவ ஆவியானவரையும் வெளியே தள்ளி விட்டது. ஆனால் இயேசுவுக்கு தான் ஆராதனை, ஆவியானவருக்கு தான் ஆராதனை. ஆகவே சபை இயேசுவை சொல்லுது, ஆவியானவர் சொல்லுண்டு மயங்கி வீணா போகாதபடிக்கு இந்த வேதத்தை ஒழுங்கா படி. ஆவியானவர் தான் கொண்டு போனாரா, அதுக்கு முதல் பிசாசு கொண்டு போயிட்டா பார். வேதத்துல நிறைய பேருக்கு நிறைய உதாரணம் இருக்கு. ஆவியான ஒரு காரியத்தை திட்டம் போடும்போது பிசாசு அதுக்கு முதல் புகுந்து அந்த வாழ்க்கையை நாசமாக்கிறார். படிக்கிற வெளிப்படுத்த 20:22 ஓகே. இங்க பாத்தீங்கன்னா ஆகிலும் முன்பில் எனக்கு குறைவு படித்து வசனம் படிப்பது 2:20 திருப்பி படிக்க வேண்டாம். நீங்க தான் பைபிள் படிக்க வேண்டாம், நானாவது உங்களுக்கு படிச்சு சொல்லி காது வருது. அல்லேலூயா. எனக்கு குறையுண்ட என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற ஜெசபேல் என்னும் சிறியானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனமனம் விக்கிரங்களுக்கு படைத்தவர்களை புசிக்காமல் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிற. நிறைய பேர் தங்களை தீர்க்கதரிசியா காமிக்குவான். எங்க சபையில ஒருத்தன் இருந்தான், அபிஷேகம் நரசிம்மாவை கூப்பிட படிக்கணும். அது எந்த ஆவியான்னு தெரியல. பின்னுக்கு கவுன்சிலிங் இருக்கிற சொல்லுவா, வந்து பாஸ்டர் இவன் சொல்லி வைங்க பாஸ்டர், நான் நிக்கிறது கொண்டு போய் இரும்பு அந்த என்ன கொங்குரி தூணோட மண்டையை உடைக்க பாக்குறான் பாஸ்டர், இவன் சேர்த்தா நான் பொறுப்பில்லைன்னு கவுன்சிலிங் நிக்கிறான். அல்லது நரசிம்மான்னு மண்டை மூணுவான். ஆவியானவர் இருக்கிறார். தீர்க்கதரிசனம் சொல்லுவார், என்னன்னு சொல்ல வர மாட்டான். இருக்கிற விசுவாசத்தை போய் சொல்லுவான், கர்த்தர் இப்படி நான் பேசுறேன், நீ சொல்லு பாஸ்டர் போய் சொல்லு, அந்த நம்ப மாட்டான். அல்லேலூயா. நான் தீர்க்கதரிசனம் சொல்ல போனா சொல்லுவான், ஜெபத்துக்கு வாங்க சொல்லு. அல்லேலூயா. தீர்க்கதரிசியாவனும் ஆனா கர்த்தருடைய சமூகத்தில் நிற்க மாட்டேன், கேட்கறதே கிடையாது. இப்ப என்னுடைய ஊழியக்காரரும் ஆண்டவருக்கென்று ஒப்பு கொடுக்கப்பட்டு ஆண்டவருக்கென்று வாழுகிற மக்கள் ஆண்டவரை விட்டு விட்டு பாவத்தில் விழக்கூடியதாக இந்த ஜெசபேல் போதனை இருந்தது. கிறிஸ்தவர்கள் சபையில் உள்ளவர்கள் பாவம் செய்வார்களா? விசுவாசிகள் பாவம் செய்ய முடியுமா? உங்களுக்கு தான் கேட்கிறேன், நீங்க கோமாக்கு போயிடாங்க. அல்லது கர்த்தருடைய வார்த்தையை கேட்டா கோமாக்கு போயிடும். இந்த சாதி என்ன கலர் என்ன விலையண்டா, அல்லது ரஜினிகாந்த் சொன்னா, விஜயகாந்த் சொன்னா, விஜய் அஜித்த சொன்னா, ஐயோ அக்குவர் ஆண்மா பிறந்த டேட்ல இருந்து இந்த பிறந்த டேட் சரியா தெரியாது, இந்த பஞ்சாயத்துல பிறந்த டேட் தெரியாது, இந்த பிள்ளைங்க பிறந்த டேட் நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா அவன் டேட் ஆஃப் பர்த்ல இருந்து அவன் என்ன படத்துல வந்தான், என்ன வருஷம் நடிச்சான், என்ன செய்து கொண்டு இருக்கிறான் எல்லாம் சொல்றது. வைத்தியக்கார கூட சபைக்குள்ளே இருக்கு. ஏன்னா ஒரு பாசம் சொல்றாங்க, எனக்கு போட்டி விஜயும் அஜித் இருந்தாங்க. அப்ப விசுவாசி எப்படி இருக்கும்? அதனால கோமாக்கு போயிடாது. கேட்டா பதில் சொல்ல தெரியுதோ தெரியாதோ வெளியில வரட்டு, வெளியா இருந்தா வெளியில போ. அல்லையா பாவம் செய்யலாமா? செய்ய முடியுமா? செய்ய முடியும். அல்லையா வேத்துல எழுதிட்டு படிப்பாங்க. ஆக்கோர்னியா சாக் இது அல்லேலூயா. இங்க பாத்தீங்கன்னா 1 Corinthians 5:1-2 உங்களுக்குள்ளே விபச்சாரம் ஒன்று பிரசித்தமாய் சொல்லப்படுவது. அல்லேலூயா. உங்க சபையில விபச்சாரம் இருக்குன்னு சொல்லி வெளியெல்லாம் சொல்றாங்களே, நாங்க என்ன சொல்றோம்? சபையா அவங்க போய் சொல்றோம், நாங்க வக்காலத்து வாங்குறோம். அப்ப நாங்க யாரா மாறிடுறோம்? பொய்யெல்லாம் மாறிடுறோம். அல்லேலூயா. உங்க பாஸ்டர் விபச்சாரம் செய்யறாரு, அவங்க செய்தாரு, மனம் திரும்பிட்டா நாங்களும் நினைச்சுட்டோம். அப்படி சொன்னா ஓகே, நீ விசுவாசி.
அவர் செய்தா பரவாயில்லப்பா, நான் செய்யாம இருக்கிறேன், செய்வேன் ஒரு நாளைக்கு. ஏன்னா தலையாரு சபையில பாஸ்டர். அபிஷேகம் அது கெட்ட விபச்சார அபிஷேகமா இருந்தாலும் சரி, கள்ள அபிஷேகமா இருந்தாலும் சரி, தலையில இருந்து அப்படி தாடி வரைக்கும் வந்து நானும் தாடி வச்சிருப்போம், நாங்க தாடி வைக்கிறது இல்ல. அல்லேலூயா. காடியில இருந்து ஒரு அங்கி வரைக்கும் வந்து வருமா, இதெல்லாம் யாரு சரீரமெல்லாம் விசுவாசி. அல்லேலூயா. பாஸ்டர் சரியில்லைன்னா விசுவாசி வரைக்கும் கடந்து வரும். சரி பாஸ்டர் திருந்திட்டா, மனம் திரும்பி கத்தர் மன்னிச்சா நாங்களும் மன்னிக்கிறோம். அவன் அடிக்கடி அதே செய்தவன் இருந்தா உனக்குள்ளே அதே காரியம் இறங்கிட்டப்பா, அதான் உன்னால அந்த இடத்தை விட்டு வெளியில போக முடியல. தியேத்ரா சபையில நாங்க இருக்கும்போது கத்தர் சொன்னா, இதெல்லாம் கத்தருடைய சபை இல்ல, இதெல்லாம் நீ விட்டு பிரிஞ்சு வந்தாக்கா நான் உனக்கு தேவனா இருப்பான், இல்லாட்டி நீ பிசாசு பிள்ளையாக்கா இருந்து கொள். இங்க வசனம் சொல்லுது, ஒருவன், உங்களுக்கு விபச்சாரம் ஒன்று பிரசித்தரமாய் சொல்லப்படுவது, ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வச்சு கொண்டிருக்கிறாங்க, அது அஞ்ஞானிகளுக்கு சொல்லப்படாத விபச்சாரமா இருக்கிறது. இப்படிப்பட்ட காரியம் செய்தவரை நீங்கள் உங்களை விட்டு நீங்காமலும் துக்கப்படாமலும் உரமாப்படைஞ்சிருவீங்க. கொரிந்து சபையில் விபச்சாரம் இருந்தது, அது பவுலுக்கு தெரிந்த போது நிருபத்தில் கண்டிக்கிறேன் முழுக்கு போட்டாங்க பவுல். அல்லேலூயா. உள்ளுக்குள்ள இருந்தாங்க சத்தியத்தை சத்தியமா சொன்னவன் பவுல். இந்த விபச்சாரக்காரனை சபை தள்ளி வைக்காததனால் விசுவாசிகள் அந்த சபை பாசனம் உடன் ஊழியக்காரரும் இருமாப்பு உள்ளவர் என்று கண்டிக்கிறார். ஒரு பாஸ்டர் வந்து கொஞ்சாதியை விட்டுட்டு பிள்ளைய விட்டுட்டு ஒருத்தியோட டேட்டிங்ல ஹோட்டல்ல இருக்கும்போதுதான் பிடிச்சினாங்க. இதெல்லாம் பள்ளிக்கூடத்துல சொல்லக்கூடாது என்ற சொல்லாட்டிக்கு அடுத்த சந்ததி நாசமா போயிட்டு. அல்லேலூயா. அவரை தள்ளல சபை. இங்க பவுல் சொல்ற, ஏன் தள்ளல, விசுவாசியே தள்ளல கேட்கிறான். அங்க என்ன செய்த, அந்த பாஸ்டருக்கு மாலை போட்டு அவனும் மாலை போறவனும் விபச்சார கல்லனா தான் இருப்பான். ஏன்னா அவன் வருக்கையில பாருங்க தள்ளேனா. இங்க சொல்ற இறமாப்படைஞ்சிருக்கிறாங்களா, கர்த்தருக்கு பயப்பட மாட்டீங்களா, அசுத்தத்தை கண்டிக்க மாட்டீங்களா, இப்படிப்பட்டவனோடு எப்படி திருவிந்து எடுப்பார், அப்படிப்பட்டவனுடைய கையால் எப்படி நீ திருவிந்து வாங்குவாய். படிங்க அடுத்த வசனத்தை. 1 கொரிந்தியர் 5:11 11ஆம் வசனம் அதே அதிகாரத்துல. En disant votre frère vit dans l'immoralité sexuelle et toujours désireux de posséder plus idolâtre calomniateur, ivrogne et voleur de ne pas même manger avec un tel homme. இங்க பாத்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 5:11 இதான் பயங்கரமான வசனம். அல்லேலூயா. நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால், சகோதரன் எனப்பட்ட ஒருவன் விபச்சாரக்காரனாய் யாவது, பொருளாசை காரணாயாவது, விக்கிரக ஆராதனை காரணாயாவது, உதாசீனாயாவது, வெறியனாயாவது, கொள்ளைக்காரனாயாவது இருந்தால் அவனோட நீ கலந்திருக்க கூடாது, அப்படிப்பட்டவனோட புசிக்கவும் கூடாது. என்ன செய்யக்கூடாதா? இந்த சபையில உள்ளவன் இவனா பொருளாசை, விபச்சாரம், விக்கிரக ஆராதனை, உதாசீனன், வெறியன், கொள்ளைக்காரனா இருந்தா அவனோட கலக்கவே கூடாது, அவனோட சேர்ந்து சாப்பிடக்கூடாது. நீ தேவனுடைய அப்பத்தை பிச்சு நீ நானும் ஒன்றாக கண்ணந்த கையாலே வாங்கி சாப்பிடி உனக்கு அவ்வளவு துணிக்கிற. நீ வேசி கல்லனோட நீ சாப்பிட்டா பிரச்சனை இல்லப்பா. அல்லேலூயா. விபச்சாரக்காரனோட நீ சாப்பிட்டா, விபச்சாரியோட நீ சாப்பிட்டா பிரச்சனை இல்ல. விபச்சாரம் செய்தால்தான் பிரச்சனை. ஆனா இப்படிப்பட்ட சபையில இருக்கிறவனோட நீ பக்கத்துல கூட இருக்க கூடாது. சங்கீதம் 1:1 சொல்லு, இவன் துன்மார்க்கன். அல்லேலூயா. அவனுடைய கையால் ஒன்று வாங்கி குடிக்காது, அவனுக்கு பக்கத்துல இருந்து குடிக்காத, சாப்பிடாத. நாங்க தெரிவிக்கப்பட்டு சாப்பிடணும். இப்படிப்பட்ட விசுவாசங்களோடு கலக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது. இவைகளை செய்கிறோம் உங்களுடைய ஊழியக்காரனா இருந்தால், நீங்கள் ஆராதிக்கிற பாடல்களுக்கு சொந்தக்காரனா இருந்தால், பஞ்சாதி பிள்ளையோடு இருக்கிறவன் இன்னொரு பெண்ணோடு உறவு வைத்திருக்கிறான் என்று செய்திகளில் பார்க்க வசனம் சொல்லுது. ஒரு மூப்பனே ஒரு பஞ்சாதியோட இருக்கவான, இல்லாட்டி அவன் இருக்கக்கூடாது. சபை என்ன சும்மா விளையாட்டா?
அதன் பின் அவனே திருமணம் செய்கிறான். அவன் பாடல் வெளியிட்டால் லட்சக்கணக்கான வியூஸ் சில மணி நேரங்கள்ல. அப்ப சபையார் எங்க இருக்கிறான்? என்ன வேதத்தை அறியாதவர்கள் அல்ல, பிசாசின் கிரியையில மூழ்கி போயிருக்கிறாங்க. இவருடைய பாடலை பாடுற சபை அதை கேட்கிற விசுவாசுடைய வாழ்க்கை எப்படி மாறிப்போம்? இதை குறித்து துக்கம் கவலை இல்ல. பவுல் சொல்றது போல வெறுமாப்படைஞ்சிருக்கிறாங்க. இப்பதான் நிறைய சபைகள் அவனுடைய பாடலை பாடாமல் விடுது, கூப்பிடாமல் விடுது. அல்லேலூயா. நாங்க 2014 அவனை தள்ளிட்டோம். அல்லேலூயா. அவனுக்கு அவங்களுக்கு ஏதாவது பகையா? அவனுக்கு தெரியுமா? அவனுடைய மெசேஜோ ஒரு பாடல கூட நான் வீடியோல பார்த்ததே கிடையாது. முழுமே ஆடியோல கேட்டு நாங்க எடுத்தா நல்லா இருக்குதுன்னு சொல்லி. அல்லேலூயா. விசாசன பாடம் நல்லா தான் இருக்கு. அதனால்தான் சபைக்கு 2014 சொல்லிட்டேன். 2026 ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தது இப்பதான். கத்திரிக்காக போயில ஒரு பொண்ணோட ஒட்டலையும் தான் பிடிபட்டு போனேன். அல்லேலூயா. இது சபை சொல்ல வேணாம். இங்க குறைந்த சபையில் 2000 வருஷத்துக்கு முன்பாக குறைந்த சபையில இந்த விபச்சாரத்தை கத்தர் வேதத்தில் எழுதி வச்சிருக்கிறார். நிறைய பேர் நம்ம யாரையும் நான் யார் குற்றம் சாட்டுறது? வேதத்துல இருக்கிற காரியத்துக்கு புறம்பா ஒருத்தன் செய்தான் சொல்லவன், அவனை ஃபாலோ பண்றவன் நாசமா போக கூடாது. அல்லேலூயா. அப்படி உனக்கு இருதயம் இருக்காண்டா சபையை மூடிட்டு போ. குறைந்தது உன்னுடைய நம்பி கத்தருடைய விசுவாசிகளை தர முடியும். அல்லேலூயா. பகவத்து பிறந்தாலும் சபை நடத்துற அவன் கூட நிறைய பேர் நரகத்துக்கு போக போறாங்களே, அந்த பாரம் உனக்கு இல்ல. இவருக்கு என்ன அபிஷேகம் இருக்கோ அதே அபிஷேகம் தான் அதை கேட்கிறவர்களுக்கும் பாடுறவர்களுக்கும். பவுல் சொல்றது போல அருவருப்பை தள்ளாமல் நிருமப்படைஞ்சிருக்காங்க. இதே மாதிரி தான் ஒரு நடிகன் நல்ல செல்வாக்குள்ளவன் தவறும் போது இப்ப கேள்விப்பட்டிருப்பீங்க. அரசியல்வாதி விஜய் என்று சொல்ற ஒரு நடிகன் நியூஸ்ல கேட்கிறோம். அது எல்லாரும் தட்டி கேட்கிறாங்க. எல்லா சமூக நல இயக்கங்களும் கண்டிக்குது. தன்னுடைய பொஞ்சாதிய டிவோர்ஸ் எடுக்காம எப்படி? ஆனா அந்த சபை போதகன் கள்ளன் திருடன் சபை கண்டிக்குது. சில பேர் கண்டிக்கும், சில பேர் நாங்க யாரையும் கண்டிக்க கூடாது. அவன் சொல்றான் திருடன், முதலாவது நீங்க பாவம் செய்யலன்னா கல்லறியுங்க சொல்லு. அட பாவி, நாங்க எல்லாம் பாவிகள் தான். அதனால்தான் இயேசு என்னட்ட வந்தாரு. அதனால்தான் நான் ரட்சிக்கப்பட்டேன், நீதிமானாக்கப்பட்டேன். பாவிதான் பாவத்தை கண்டிக்க முடியும். தேவதூதன் அவன் சொல்லுவான். எங்க தேவதூதன் வந்து பாவத்தை கண்டிச்சு சொல்லிக்கிறான்? நோவா காலத்துல பாவம் பெருகின போது நோவா வச்சு தான் கண்டிச்சார். நோவா பாவம் செய்ய இல்லையா? அப்ப இருந்தாங்களே இவன் பெற்றான். ஆனா இந்த திருடனை, நாசமா போனவன சபை அழைச்சு அவனை உற்சாகப்படுத்தி மாலை போட்டு கொடுமை கிரயத்தை கத்தர் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இவனை கத்தர் அடிக்கவன். ஒரு ஏரோது போல ஏரோது ராஜாவை அடிச்சது போல அடிக்கணும். ஒரு அண்ணனியா சப்ரான மாதிரி அடிக்கணும். கத்தர் இறங்கவன், கிருபை பாராட்டணும் சபையில. இப்படிப்பட்ட சபை தள்ளி வைக்க வேண்டும் என்று வேதம் எச்சரிக்கிறது. தியேத்ரா சபையில கொஞ்சம் கூட்டம் இப்படிப்பட்ட அருவருப்புகளை எதிர்த்தது, பெரும் கூட்டம் ஆதரிச்சதான் நாங்க இப்பவும் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஒரு காலகட்டத்துக்கு பின் தியேத்ரா முழுவதுமாக அருவருப்பான கத்தர் வெறுக்கிற சபையாக மாறிவிட்டது. வேதம் நமக்கு எச்சரிக்கிறதை கேட்காதவர்கள் ஒரு நாள் இந்த பாடகனுடைய பாடல்களை பாடுகளும் அவன் விழுந்த எச்சரிக்கை விழுந்துதான் ஆவான். அல்லேலூயா. படிங்க ஆங்கோனியர் 6 ஆகும். Ne savez-vous pas que celui qui s'est mis à la prostituée est aussi encore avec elle? En effet, il est dit, les deux ne pourront pas, mais celui qui s'unit au Seigneur est un seul esprit avec lui. Puis l'immortalité contrôlée, toute petite quand même se commet extérieure à son corps, mais celui qui s'unit à l'immortalité contrôlée est pour son propre corps. Et ne savez-vous pas notre frère et le sang du Saint-Esprit qui est en vous, que vous avez reçu de Dieu,
Vous ne vous appartenez pas à vous-même car vous avez été rachetés en un grand prix. Rendez donc gloire à Dieu dans votre corps et dans votre esprit qui appartient à Dieu. இப்பத்தினங்க வந்து கொஞ்ச நாள் பயணம் செய்து வருகிறது உங்க சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயங்கள் என்று அறிவிக்கலாம். அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயவங்களை வேசியின் அவயங்களாக்கலாமா? அப்படி செய்யலாகாதே. வேசியோடு சேர்ந்திருக்கிறோம் அவளுடனே ஒரே சரீரமாய் இருக்கிறார் என்று அறியீர்களா? இருவரும் ஒரே மாசமாய் இருப்பார்கள் என்று சொல்லி இருக்கிறது. அப்படியே கத்தரோடு சேர்ந்திருக்கிறோம் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறார். வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கள். என்னக்கா? பக்கத்திலேயே நிக்க வேணாம். ஓடி என்று சொன்னா அவனுக்கு மாலை போட்டு செய்தான் அவ்வளவு துணிகரம். நீ ஓடு. வேசித்தனம் செய்யறவனுக்கு பக்கத்துல நிக்காத, ஓடு. மனுஷன் செய்யற எந்த பாவம் சரீரத்துக்கு புறம்பாயிருக்கு. வேசித்தனம் செய்கிறவனும் தன் சரீரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். உங்கள் சரீரமா நீங்கள் தேவனாலே பெற்று உங்கள் தங்கியும் இருக்கிற பரிசுத்தாவுடைய ஆலயமாய் இருக்கிறது. நீங்கள் உங்களுடையவர்கள் நல்லவென்றும் அறியீர்களா? உனக்கு கிரையம் கொடுத்தாச்சுப்பா. இயேசு தன்னுடைய ஜீவனை கொடுத்துட்டா. அல்லேலூயா. கொடுத்து வாங்கி இருக்கிறார். நீ உன்னுடையவன் கிடையாது, கர்த்தருக்குரியவர். கர்த்தர் சொல்றபடி உன்னுடைய சரீரத்தை வச்சிருக்காட்டி கர்த்தரை அதுக்கு எடுத்து போடுற கிரியத்தில் கொல்லப்பட்டவர். ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகி உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவினாலும் தேவனை மகிமைப்படுத்தும். உங்களுடைய சரீரம் தேவனுடைய ஆலயம். விபச்சாரம் வேசித்தனம் செய்யறதுக்கு விரோதமான பாவம், சரீரத்துக்கு விரோதமான தேவனுடைய ஆலயத்துக்கு விரோதமான பாவம். அடுத்தது விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவற்றை சாப்பிடுவது. இந்த நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா விக்கிரம் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. ஒண்ணுமே இல்லை. அது கல்லு மண்ணு ஓகே ஒண்ணும் இல்லை. அல்லேலூயா. சோற்றுத்தொகை நாங்க சாப்பிடலாம். கிறிஸ்தவர்கள் இன்றைய காலகட்டத்தில் விக்கிரகங்களுக்கு படைத்தவர்களை சாப்பிடுவார்கள். நான் துரத்தின பிசாசுகளில் 99% பிசாசுகள் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் தான் துரத்தி. அல்லேலூயா. இந்த சபையில 18 வருஷமா துரத்தின பிசாசுகள்ல 99% பிசாசு பிடிச்சோட துரத்தினது ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தாங்க. அல்லேலூயா. எப்படி வந்தது? அது சொல்லிச்சு பிசாசு எல்லாம் விக்கிரகங்களுக்கு படைப்பட்டதை சாப்பிடுறதுனால வந்தது. விக்கிரகங்களுக்கு படைத்தவர்களை சாப்பிட முடியுமா? முடியும். அல்லேலூயா. ஒன்று சொல்லுது குக்கையும் வாழைப்பழமும் மனுஷன் சொல்லுச்சு. ஒன்று சுண்டல் வாங்கி வந்துட்டான்னு சொல்லுது. யார் இது? ரட்சிக்கப்பட்டதான், சண்டே கிளாஸ் ஒளிஞ்சதுதான், தீர்க்கதரிசனம் ஒளிஞ்சதுதான், இதெல்லாம் சொல்லுது. என்னத்தை வாங்கி தின்னுட்டு வந்திருக்குது? இப்ப பிசாசு சொல்லுது. இப்ப இதுல வாய் மூடிட்டு பிசாசுக்கு அடிக்குது. அல்லேலூயா. படிங்க இருக்க 1 Corinthians 10, 19, 20. La viande sacrifiée aux idoles aurait de l'importance qu'une idole serait quelque chose, pas du tout, mais ce que les non-juifs sacrifient, se sacrifient à des démons et non à Dieu. Or, je ne veux pas que vous soyez en communion avec les démons. இங்க பாத்தீங்கன்னா 1 Corinthians 10, 19, 20 இப்படி இருக்க விக்கிரம் ஒரு பொருள் என்றும் விக்கிரத்துக்கு படைக்கப்பட்ட ஒரு பொருள் என்று நான் சொல்லுகிறேனோ? அஞ்ஞானிகள் பலியிடுகிறவைகளை தேவனுக்கல்ல பேய்களுக்கே பலியிடுகிறவர்கள் என்று சொல்லுகிறேன். பேய்களுக்கு பலியிட்டதை சாப்பிட்ட சபைக்குள்ள இருக்கிற பேய்கள் பேய் பிடிச்சு தெரியும். அது அல்லேலூயா போடும், ஸ்தோத்திரம் போடும், மெசேஜ் கூட செய்து தெரியுமா? எனக்கு தெரிஞ்ச நிறைய பிசாசு மெசேஜ் கூட செய்யுது. அது எங்க வந்து ஆடும் தெரியுமா? அபிஷேகம் உள்ள இடத்துல வந்து ஆடும். இங்க ஜெபிக்க வலிக்கிட்டா வெளியில மொழி வெளியில வரும். மற்ற இடங்களை போய் நல்லா ஆராய்ச்சி தோற்றம் நல்லது இதை மாதிரி பக்தியமா இல்லை என்று காட்டும். ஏன்னா தந்திரம் உள்ளதான பிசாசு. உதாரணம் இருக்கா வேதத்துல? ஒருத்தி இருக்கிறாங்க 18 வருஷமா கூலி. அந்த பாஸ்டருக்கு தெரியல அதுக்கு பிசாசு பிடிச்சிருக்கு. அல்லேலூயா. அதுக்கு 18 வருஷமா கூலி இருந்து சபையெல்லாம் பரிதாபப்பட்டு அதுக்கு உதவி செய்திருக்க. இயேசு வந்த ஆபிரகாமை குமார்த்தியை கட்டி வச்சிருக்கலாமா?
பிசாசு வெளில போனா அவள் எழுப்பி நின்றுட்டான். அல்லேலூயா. ஒருத்தன் 28 வருஷமா இருக்கிறான் சப்பானிய. இயேசு நாமத்துக்கு அழுதா அழுந்துடுறான். இயேசு துரத்தின பிசாசுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா சபைக்குள்ளதான் இருந்துச்சு. இப்ப இயேசுடைய ஊழியத்தை நிறைய பேர் செய்யாதபடியா சபையில அது வர்ஷிப் நடக்குது, சபையில மியூசிக் வாசிக்குது, சபையில பிரசங்கம் பண்ணது, பிசாசுடைய வார்த்தைகள் சபைக்குள்ள போகும். அதனாலதான் இப்படிப்பட்ட சபைகள் எல்லாம் சீர்கட்டு போய்கொண்டு இருக்கு. இது சொல்லுது, நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாதே. நீங்கள் கர்த்தருடைய போஜனத்துக்கும் பேய்களுடைய போஜனத்துக்கும் பங்குள்ளவர்களாய் இருக்கக்கூடாதே. நாம் கர்த்தருக்கு எரிச்சலை மூட்டலாமா? அவரிலும் நாம் பலவான்களா? என்ன செய்தான் கர்த்தருக்கு எரிச்சு? அதான் வந்து உப்புருக கோபத்தோட அக்கினி மயமான கண், அக்கினி ஜுவாலையான கண், அக்கினி வர அக்கினி ஜுவாலை அப்படியே நல்லா பத்தி எரிஞ்சாதான் அது ஜுவாலை அதுல விடும். கர்த்தருக்கு பயங்கரமா பத்தி எரிஞ்சுட்டு இந்த தியேத்ரா சபை மேலே உள்ள விசுவாசிகள் மேலே ஓடியிருக்காங்க. நாம் கர்த்தருக்கு எரிச்சல் மூட்டலாமா? எத்தனை பேர் எரிச்சல் மூட்டி இருக்கீங்க நீங்களே யோசிங்க. அல்லேலூயா. திரையேத்ரா சபையில விக்கிரத்தை படத்தைதான் சாப்பிட்டு வந்து சபையிலும் கர்த்தருடைய பந்தியில பங்கு பெறுவாங்க. எத்தனை பேர் குக்கவாழ குழம்பு சாப்பிட்டு போட்டு இங்கேயும் வந்து திருவிழந்த கலந்து விட்டுறீங்க. அல்லேலூயா. வீட்டுல மணி அடிச்சு போட்டு எத்தனை பேர் வந்து இங்க விக்கிர ஆராதனை கலந்து கொண்டு போட்டு இங்க வந்து செய்யறீங்க? எத்தனை பேர் சந்தன குச்சை கொடுத்தி போட்டு வீட்டுல வந்து 2 படி இங்க திருவிழந்த பங்கு பெறீங்க? கர்த்தர் ஒரு நாள் எல்லாத்தையும் வெளியில வந்துடுவோம். அல்லேலூயா. அதான் பார்த்தாமே, நாங்க மறைச்சதெல்லாம் பிசாசு சொல்லுது. எப்படி வந்த? நான் தான் ஏற்கனவே துரத்தினானே, எப்படி வந்த? அவள் என்ன கூப்பிட்டாள், அன்பாய் நான் வந்து விட்டேன். இயேசு அன்பா கூப்பிடுறது, பிசாசு அன்பாய் கூப்பிட்டேன். அல்லேலூயா. பேய்களோட ஐக்கியம் கொள்வாங்க. நான் சொல்லேன் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லி இருக்கு. இப்ப நான் சொன்னா இந்த மனுஷனுக்கு அன்பா பிரசங்கம் பண்ண தெரியாது. அல்லது எனக்கு உண்மையிலேயே தெரியாது. அல்லேலூயா. கர்த்தரோட ஐக்கியம் கொள்வதால் இன்றைக்கு விசுவாசிகள் பேய்கள் பிடிக்கிறது, கர்த்தருடைய அபிஷேகம் உள்ள இடத்துக்கு வரும்போது விசுவாசிகளை பிடித்த பேய் தன்னை வெளிப்படுத்துறதால இயேசு போனா வெளிப்படுத்தும். அல்லேலூயா. அது சொல்ற நான் லேகியம் 6000 பேரு சொல்ல முடியாதுப்பா. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, அது நேரம் ஆயிடும். அதனால லேகியம் ஒரு குரூப்பா இருக்கும். அல்லேலூயா. இப்படிதான் சொல்லு. ஆனா இங்க வந்தா சொல்லுது, நாங்களா போட்டு சொல்லி துரத்த 200 வந்து நிக்குது. அத்தா எங்கட முதுகுதான் வந்துச்சு. அது திருப்பி போய் 200 ஏத்திச்சு. இப்படி உபதேசம் ஜேசம் பெரிய உபதேசம். அல்லேலூயா. இது இப்ப புரிந்து இருக்கா? இதெல்லாம் பலிபீடத்துக்கு கொண்டு காட்டக்கூடாது. ஏன்னா பலிபீடம் பரிசுத்தமானது. அல்லேலூயா. ஆனா இந்த வேதம் பரிசுத்தமானது. இதுதான் எழுதி வச்சு. அல்லேலூயா. அவன் செய்த தவறுகள் அசுத்தங்கள் எழுதி வச்சிருக்கு. நீ செய்யப்படாதுன்றதுக்கா சபை செய்யப்படாது. நீ ஐயோ இங்க கொஞ்சம் பேர் இந்த ஜோன் ஜெபராஜ், இந்த ஜஸ்டின், கத்தாவே நான் ஜெபிக்கிறது கத்தாவை கொண்டு போறேன். இவங்கெல்லாம் மறந்துருக்க மாட்டான். இவனை கொள்ளெல்லாம் பார்த்து அந்த ஜனங்கள் நடுங்கி கர்த்தர் முன்பாக வரவான். எலியா 150 பேர் கொண்டாரு எல்லாம். அல்லேலூயா. அக்கினி வந்து இறங்கிச்சுதா. அப்போ ஜனங்கள் பயந்தடிச்சு கர்த்தரே தேவனன்று முட்டியை தேய்ச்சாங்க. அப்படி தேய்க்கவும் ஒரு அனனியா சப்ரால கொண்ட போது சபை பயந்தது. ஏரோது கொண்ட போது சபை பயந்தது. அல்லேலூயா. பயம் இல்லாம போச்சு. ஐயோ இவங்களுக்காக ஜெபிச்சு நாங்க அழுது போச்சோம். கர்த்தாவே ஜெபிச்சு ஒன்னும் செய்ய மாட்டேன். கர்த்தா ஒருத்தன் ஜெசூரன் சொல்றான். அவன் ஏதோ பாட்டை கொண்டு வந்து தெளிவா உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணி கொண்டு சொல்றாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இவன் ஒருத்தன் அவன் திருவிருந்துல பார்ப்பான், சினிமா பாட்டு, பரிசுத்த உடன்படிக்கை. இது அவனை கத்து கொல்லவன். அவன் பேர் ஜெசூர்னா ஜெசூ, இது ஒரு பேர்.
அல்லேலூயா. கொல்ல வேணும். இன்னொருத்தன் ஜஸ்டின், நீ இடுப்பாட்டி டான்ஸ் ஆடுனீங்கன்னா உபவாசம் இருக்க தேவையில்லை. என்ன ஈஸியான வழிகள்லாம் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. அதை விட புதுசா ஒருத்தன் கிளம்பி இருக்கிறாங்க. இவன் மலேசியாவா, சிங்கப்பூரா, ஸ்ரீலங்காவா, இந்தியாவா தெரியல. ஆனா அந்த பாசையில மலேசியா இருக்கும். நீங்க பாருங்க, எவ்வளவு நல்ல உபதேசம். பாவத்தை செய்கிறார்களுக்கு நீ எவ்வளவு பாவம் செய்தாலும் கர்த்தர் உன்னோடதான் இருப்பாராம். அல்லேலூயா. அடுத்தது இயேசு தான் ஆட்சி செய்யறாருன்னா என்னால இந்த உலகம் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கும்? பாவம் இல்லாம இருக்கும், சந்தோஷமா இருக்கும், மாற்றம் இல்லாம இருக்கும், தோல்வி இல்லாம இருக்கும். இயேசு ஆட்சி செஞ்சா இப்ப இருக்க அடுத்தது மரணம் இருக்கு, சாபம் இருக்கு, வியாதி இருக்கு, எல்லாம் இது பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ப இயேசு பின்பற்றி வந்திருப்பான்னு நினைக்கிறேன். வேதமே தெரியாது. கிறிஸ்துவ வாழ்க்கை நடந்து போவது தேவ பிரசனம் தேவை கிடையாது. ஃபெய்த் தான் இம்பார்ட்டன்ட். கைய தட்டு. என்னவா இங்க பாருங்க. இருந்தாலும் இல்லாட்டினாலும் அவர் என் கூட தான் இருக்காருங்கிற ஃபெய்த் உனக்கு இருக்குன்னா ரொமால உன்னை எவனும் தொட முடியாது. 1 2 3 4 இவனுக்கு பேர் என்ன? ட்ரெண்ட்ஸ் டீனா. இந்த பார்த்து 2 நாள் ஆகும். ஐயோ, அவங்களுக்காக ஜெபிச்சு நான் ரொம்ப டயர்டா போயிட்டேன். அல்லேலூயா. ஜெபிச்சதுதான் அவன் ஜெயிலுக்கு போனாலும் தெரியாது. உண்மையை சொல்றான். என்ன கோபம் வருது. எங்க கர்த்தர் இவ்வளவு மகா பரிசுத்தமான தேவன், நாங்க பாவிங்க, எங்கள் மேல அன்பு வந்து இவ்வளவு தியாகத்தை செய்திருக்க, மறுபடியும் பிசாசுல கீழே கொண்டு வர்றான். நீங்க பாத்தீங்கன்னா கையை தட்டு. நான் இது எங்க பார்த்தேன்னா 85 இந்தியாவில தான் பார்த்துருக்கேன். இந்த கம்பியில சின்ன பிள்ளை நடந்து வழிகிட்டு ஜோரா கை தட்டுங்கோ இது வந்து போவாங்க. இது சபையில வந்திருக்கு புதுசா. கை தட்டுறது என்னண்டா? சபையில ராஜா வெற்றி சிறந்தார். இவர் ஒவ்வொரு வார்த்தையும் கை தட்டுறவங்க. பிரசனம் தேவையில்லை. மோசே சொல்லுறான், நீர் எங்களோடு வராட்டிக்கு, உம்முடைய பிரசனம் இல்லாட்டிக்கு நாங்க இந்த வனாந்திரத்திலே இருக்கிறோம். பாலந்தேனும் ஒரு காணான் எங்களுக்கு தேவையில்லை. வனாந்திரத்துல தண்ணி கிடையாது, அப்பம் கிடையாது, சாப்பிட ஒன்றும் கிடையாது. அல்லேலூயா. தேளும் பாம்புகளும் விஷப்பூச்சிலும் தான் இருக்குது. ஆனா நீர் இருந்தா இதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. நீர் வானத்திலிருந்து சாப்பாடு கொடுப்பீங்க கர்த்தாவே. நீ உங்களுடைய பிரசனம் இல்லாட்டிக்கு நாங்க போக கூடாது. அவருடைய பிரசனம் இல்லாம நாங்க கிறிஸ்தவ ஜீவியம் செய்ய முடியாது. இப்படிப்பட்ட பிசாசின் மகன் கர்த்தர் அகற்றவன் இந்த உலகத்தை விட்டு. அல்லேலூயா. இந்த சபைகள் மூடப்படணும். இந்த சபை எந்தெந்த சபை இவன் இடம் கொடுக்குதோ மூடப்படவன். அல்லேலூயா. இதப்ப இப்படி நான் இன்னும் ஒண்ணு ஃபுல்லா பார்த்தது கிடையாது. பார்க்க விருப்பம் இல்லை, அருவருப்பு. ஒரு படத்தை பாரு. அவ்வளவு நல்ல வேலை சொல்றாங்க. நீங்க படம் பாருங்கன்றீங்க. ஆமா சார், படத்துல நடிக்கிற தளபதியை பாரு, அஜித்தை பாரு, சமந்தாவை பாரு, நயன்தாராவை பாரு. அவன் அஜித்தோடையும் யாரு விஜயோட போட்டிருந்தா. இவன் சொல்றான் சமந்தாவை பாரு, வேற யாரை பார்க்க சொன்ன? நயன்தாராவை பாரு. அல்லேலூயா. அவள் அறகுறையா வந்து பாக்குறத நீ அவளோட இச்சப்படு. அல்லேலூயா. எல்லாம் சபையில் போட்டு காட்டக்கூடாது. உனக்கு